Hi everyone, welcome to another episode of Candid Talks with Proud One Girl. இன்னைக்கு என்னோட யார் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா டாக்டர் கார்த்திக் ராம் இருக்காங்க. He is the Chief Cosmetic and Plastic Surgeon at Chennai Plastic Surgery. Thank you so much sir. இன்னைக்கு உங்கள் டைம் கொடுத்ததுக்கு. Thank you for calling me. எனக்கு நான் ஒன்று சொல்லணும் சார், என்னோட பிரதர் வந்து இஸ் a plastic surgeon. So he completed his degree in ஜிப்மா நாங்கள் பாண்டியில். அதுக்கப்புறம் நான் இன்னொரு அண்ணா இருக்காங்க, அவங்க கொஞ்சம் ஃபார் ரிலேட்டிவ், he is also a plastic surgeon, அவங்க சவுதியில் இருக்காங்க. அதுக்கப்புறம் நான் ஒரு பிளாஸ்டிக் சர்ஜனோட இன்ட்ராக்ட் பண்ணுறேன்னா இன்றைக்கி உங்களோட தான். அவங்களோட கேஸ் நிறைய பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஃபயர் பர்ன் இது பண்ணுறது, இந்த மாதிரி கேஸ் தான் நான் நிறையா வந்து க்ளோஸாக பார்த்துருக்கேன். ஃபோனை எடுத்தாலே அந்த மாதிரி ஃபோட்டோஸ் தான் இருக்கும். உங்கள் கூட தான் நான் ஃபஸ்ட் டைம் வந்து காஸ்மெட்டிக் பற்றிலாம் நான் பேச போகிறேன். ஸோ ஐ எம் ரியலி எக்ஸைட்டட் சார். ஆக்சுவலி நான் சர்ஜரி பிளாஸ்டிக் சர்ஜரி முடிச்சு ஸ்டார்ட் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா 2009 ஒன்லி ஒரு சென்னையில் மட்டுமே ஒரு 200 பிளாஸ்டிக் சர்ஜன்ஸ் இருந்தாங்க. பட் அதில் வந்து காஸ்மெட்டிக் பண்ணுறவங்கன்னா 1-2 தான் இருந்தாங்க. அதனால தான் ஐ ரியலைஸ் ஓகே ஒய் கான்ட் ஐ டேக் த காஸ்மெட்டிக் சர்ஜரி இஸ் மை ஸ்பெஷாலிட்டி. இன்னொன்று வந்து இதில் வந்து என்னோட பேஷண்ட் இன்ட்ராக்ஷன் இருக்கும். மற்ற எல்லாமே வந்து ஒரு ஆர்த்தோபெடிஷன் கூடுவாங்க, நம்ம போய் சர்ஜரி பண்ணிட்டு வருவோம், பேஷண்ட்டுக்கு நமக்கு இன்ட்ராக்ஷனே இருக்காது. அதனாலே தான் மெயினாக இதை நான் எடுத்தது. இன்னொன்று வந்து எனக்கே சின்ன வயசில் ஒரு காஸ்மெட்டிக் ப்ராப்ளம் இருந்துச்சு, ஒரு மேல் பிரஸ்ட் இஷ்யூ இருந்தது. அது கரெக்டிவ் சர்ஜரிக்காக நான் வந்து 90 மெடிக்கல் காலேஜில் படிக்கிறப்ப 95 அப்போ வந்து சென்னை வந்து பண்ணிட்டு போனேன். அதுலேயுமே நிறைய புல்லிங் இருந்துச்சு, நிறைய இன்சல்ட்டிங் இஷ்யூஸ்லாம் நிறைய நடந்திருக்கும். அது மாதிரி ரீசனுக்காகவும் நான் யோசித்தேன், ஓகே நமக்கு நடந்துச்சு, நம்ம இது மாதிரி நிறைய பேஷண்ட் நம்மளும் ட்ரீட் பண்ணி கரெக்ட் பண்ணணும்னு அந்த ஒரு இது மனசுக்குள்ளே இருந்தது. இதனால தான் நான் காஸ்மெட்டிக் சர்ஜரி ஸ்பெஷாலிட்டி எடுத்தேன். எங்கே சார் சென்னையில் படிச்சிங்களா? நான் கோயம்புத்தூரில் வந்து பிஹெச்சியில் எம்பிபிஎஸ் பண்ணேன், ஸ்டான்லியில் ஜெனரல் சர்ஜரி பண்ணேன் ஸ்டான்லி மெடிக்கல் காலேஜில். அப்புறம் அப்பல்லோலே பிளாஸ்டிக் சர்ஜிக்கல் கோர்ஸ் இருந்துச்சு. அப்போ ப்ரொஃபஸர் வெங்கடசுவாமி சார்னு சொல்லிட்டு என்னோட ப்ரொஃபஸர் அவருக்கு கீழே நான் பிளாஸ்டிக் சர்ஜரி கோர்ஸ் முடித்தேன். அப்புறம் அங்கே இதில் காஸ்மெட்டிக் சர்ஜரிக்கு வந்து அப்போ ட்ரைனிங் அவ்வளோவா இந்தியாவில் இல்லை. அதனால் வி நீட் டு விசிட் ஃபியூ சென்டர்ஸ் அக்ராஸ். அது மாதிரி கொஞ்சம் அதர் கண்ட்ரீஸ்லாம் போயிட்டு அப்புறம் வந்து திரும்பி சென்னையில் வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அண்ட் ஹவு ஃபாஸ்ட் லைக் இப்போ உங்கள் ஜேர்னி பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குது உங்களுக்கு? யூ ஹாப்பி தட் யூ சூஸ் திஸ் ஆர் எப்படி இருக்கு? ஐ எம் வெரி 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 ஹாப்பி பிகாஸ் எவ்ரி டே இஸ் இன்ட்ரெஸ்டிங் டே. ஓகே, எவ்ரி பேஷண்ட் கம்ஸ் வித் அ very very big story, very emotional story. Every day we help lot of people. Sometimes we say surgery will help, sometimes we say இல்லை சர்ஜரி வேண்டாங்க, இது வந்து நீங்கள் வந்து எமோஷ்னல் இஷ்யூஸ்க்காக எங்களை வந்து ரீச் பண்ணியிருக்கீங்க, இந்த ப்ராப்ளம் கிடையாது, நீங்கள் வந்து போய் கன்சர்ன் பர்சன்ட்டை பேசுகிறது தான் சொல்யூஷன் கொடுக்குன்னு சொல்லி நிறைய டைம் வி டைவர்ட் த பேஷண்ட். ஈச் டே இஸ் ரொம்ப ஒரு 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 மனசுக்கு சாட்டிஸ்ஃபையிங்காக இருக்கும். சில டைம் வந்து மற்ற நிறைய ஃபீல் இருந்தால் கூட அதில் வந்து நிறைய சேட் நியூஸ் சொல்கிற மாதிரி இருக்கும். அதெல்லாமே நம்மளையும் அஃபெக்ட் பண்ணும். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு நாளும் சர்ஜரி முடிச்சு பேஷண்ட் மோஸ்ட் ஆஃப் த சர்ஜரிஸ் எங்களுக்கு டே கேர் சர்ஜரியாக இருக்கும். காலைல பண்ணுவோம், ஈவினிங் டிஸ்சார்ஜ் ஆகி போயிடுவாங்க. அந்த பேஷண்ட்டுக்கு அந்த ட்ரெஸ்ஸிங்கை ஓப்பன் பண்ணி அவங்களுக்கு ரிசல்ட்ஸ் காமிக்கிறப்ப அவங்கக்கிட்ட ஒரு ஹாப்பினஸ் தெரியும் பார்த்தீங்களா, அதை பார்த்தீங்கன்னாவே அன்றைக்கி நைட் நல்லா தூங்க வரும். ஓகே, ஸோ இது மாதிரி ஒவ்வொரு நாளும் வி மைட் நாட் சேவ் லைஃப்ஸ். சம்டைம்ஸ் அது எனக்கு கொஞ்சம் வருத்தமாக இருக்கும், ஐயோ நம்ம அந்த மாதிரி ஃபீல் எடுக்கலேன்னு சொல்லிட்டு. பட் இருந்தாலும் ஒவ்வொரு நாளும் ஏகப்பட்ட பேர் நம்ம ஹாப்பினஸ் பண்ணுறப்ப அந்த ஹாப்பினஸை பார்த்தே நமக்கு ரொம்ப ஹாப்பியாக வரும். அண்ட் உங்கள் ஃபீல் இன்ட்ரெஸ்டிங் நான் என்ன நினைக்கிறேன்னா சார், மற்ற டாக்டர் ஃபீல்டில் வந்து இதான் இஷ்யூ அப்படின்ட்டு வராங்க. உங்களது வந்து ஆஸ் யூ செட் அவங்க வந்து ஒரு தெரப்பிக்கு போகணுமா எதுனே வந்து நாங்கள் உங்ககிட்ட பேசும்போது தான் அது உங்களுக்கு தெரியும் இல்லையா? ஸோ ஹவு டு யூ ஐடென்டிஃபை சார், இது வந்து ஒரு காஸ்மெட்டிக் டிபார்ட்மெண்ட்டுக்கு வர வேண்டியது தான், இல்லை இது வந்து உங்களுக்கு மென்டலி நீங்கள் ஒரு பிளாக் இப்படி இருக்குது, ஸோ நீங்கள் வேறு யாரை கன்சல்ட் பண்ணுங்கன்னு, அது எப்படி சார் அதை ஐடென்டிஃபை பண்ணுவீங்க? அது ரொம்ப டிஃபிகல்ட் தான். ஆக்சுவலாக அந்த பேஷண்ட் வந்து எங்கிட்ட உள்ளே வரதுலேருந்து வீல் ஸ்டார்ட் அசஸிங் தெம். அவங்களுடைய ஆக்டிவிட்டீஸ் எப்படி இருக்குது. சம்டைம்ஸ் என்னோடய கன்சல்டிங் சில டைம் வந்து அந்த வெயிட்டிங் ரூம்லாம் தெரியும், அவங்க அங்கே என்ன பண்ணுறாங்க, உள்ளே வரப்போ எப்படி வராங்க, பேரண்ட்ஸ் எப்படி வராங்க, கூட சம்டைம் பேரண்ட்ஸ் வராங்களா இல்லையா, அவங்களோட முகம் எப்படி இருக்குது, பையனோட முகம் எப்படி இருக்குது, அப்படின்னா அம்மாவை மிரட்டி கூட்டு வந்திருக்கிறாரா இல்லை அவங்க இன்ட்ரெஸ்டாக தான் வந்திருக்காங்களா. அண்ட் அவங்க பேசுகிறப்பே வில் கீப் ஐ கான்டாக்ட், ரொம்ப இம்பார்ட்டன்ட் எங்களில். அவங்க என்னென்ன எமோஷன்ஸை வெளில கொண்டு வராங்க. ஓகே, சில பேர் ரொம்ப டிப்ரெஸ்டாக வருவாங்க, லைஃபே போன மாதிரி வருவாங்க, ஆனால் ப்ராப்ளம் ரொம்ப சின்னதாக இருக்கும். ஓகே, இது வந்து நானே தேடி கண்டுபிடிக்கிற மாதிரி ஒரு ப்ராப்ளமாக இருக்கும். ஓகே, எக்ஸாம்பிள் ஒரு கம்ப்ளீட்டாக டிவியேட்டட் ஒரு நோஸ், க்ரூக்கட் நோஸ், இப்படி திரும்பி பார்த்தோன்னே ஒரு நோஸை தான் எனக்கு ஒரு கண்ணில் போகுது அப்படின்னா தட் இஸ் அ ப்ராப்ளம். ஓகே, அந்த ப்ராப்ளத்துக்கு வந்திருந்தாங்கன்னா தட் இஸ் அண்டர்ஸ்டாண்டபிள். இதே வந்து ஒரு சின்ன ஒரு டிஃபெக்ட், இதை விட இது ஒரு 2 மில்லிமீட்டர் அதிகமாக இருக்குது, இந்த சைடு நோஸை விட இந்த சைடு நோஸ் 2 மில்லிமீட்டர் அதிகமாக இருக்குது, இதை வந்து காலையிலேருந்து அந்த பையன் கண்ணாடியிலே பார்த்துட்ருக்கான் அப்படின்னா தட் இஸ் டெஃபினெட்லி நாட் அக்செப்டபிள். ஓகே, அம்மாவை கேட்டால் பேரண்ட்ஸை கேட்டால் யாராவது சொல்லுவாங்க 10 ஹவர் 12 ஹவர் இதை பற்றி தான் டாக்டர் யோசிக்கிறான். ஓகே, ரொம்ப சேட் ஸ்டோரிஸ் நிறைய நாங்கள் பார்ப்போம்.
இதுதான் வந்து பாடி இமேஜ் இஷ்யூ, பாடி டிஸ்மார்ஃபிக் டிஸார்டர்னு சொல்லுவோம். ஸோ இவங்கள ட்ரீட் பண்ணுறது தான் ரொம்ப கஷ்டம், கன்வின்ஸ் பண்ணுறது தான் ரொம்ப கஷ்டம். ஒன்று அவங்கள கன்வின்ஸ் தனியாக வந்தால் இன்னும் ரொம்ப கஷ்டம். இதை பற்றி உங்களுக்கு நிறைய பேஷண்ட் நாங்கள் பார்ப்போம், உங்களுக்கு நிறைய உண்மையிலுமே ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறோம், நீ வந்து யங் ஏஜ் இப்படி வந்து நீ டைம் வேஸ்ட் பண்ணணும், உன்னோட ப்ராக்ரெஸே ஸ்டாப் ஆயிரும், இது ரொம்ப ஈஸியாக ட்ரீட் பண்ணலாம், நீ வந்து ஒரு சைக்காட்ரிஸ்ட் பார்க்குறப்ப அவங்க இதுலேருந்து உன்னை நிறைய மீட்டு கொண்டு வர முடியும். இப்படிலாம் நம்ம ஒரு அரை மணி நேரம் பேசினாலும் ஓகே டாக்டர் அதெல்லாம் விடுங்க, நீங்கள் எப்போ சர்ஜரி பண்ணுவீங்க அப்படி தான் கேட்பான். கொஞ்சம் டிப்ரெஸிங்காக இருக்கும் சில டைம் பேரண்ட்ஸை கூட்டிகிட்டு வா நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவோம். சில டைம் இதுக்கு நான் கண்டிப்பாக பண்ணி விடுறேன், பட் ஒரு சைக்காட்ரிஸ்ட் ஒப்பீனியன் மட்டும் கிளியரன்ஸ் மட்டும் வாங்கிட்டு அது ஒரு ரொம்ப ரொட்டீன் எங்களில் அப்படி சொல்லி கன்வின்ஸ் பண்ணி பார்ப்போம். சில டைம் அதையும் மீறி அவங்க கேட்க மாட்டாங்க, வேறு டாக்டர்கிட்ட போய் சர்ஜரி பண்ணிப்பாங்க. சில டைம் அப்படியே நடக்கும். பட் இதுதான் அவங்களுடைய ப்ராப்ளம் ஸ்மால், பட் ஆனால் வந்து அதை பற்றி அவங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது ரொம்ப அதிகம்னா டெஃபினட்டாக வந்து தட் ஹேஸ் டு பி நம்ம சர்ஜரி பண்ணுறது ரொம்ப யோசிக்கணும். இது மாதிரி பேஷண்ட் சர்ஜரி பண்ண என்ன ஆகும், அவங்க வேறு ஒரு ரீசனை கொண்டு வந்துட ஆரம்பிச்சிருவாங்க. இது ஓகே டாக்டர் இதுக்கு இது பண்ணலாம் அப்புறம் அது பண்ணலான்ட்டு. தட் இஸ் நாட் த வே. சி பாடி இமேஜ் வந்து ஆல்வேஸ் பாசிட்டிவாக இருக்கணும், நம்மளை பற்றி நமக்கு ஹாப்பினஸ் இருக்கணும். ஸோ ஆனால் ப்ராப்ளம் இருக்கிறவங்க வச்சுக்கிட்டு இதை நீ ஹாப்பியாக எடுத்துக்கணும்னு சொன்னால் அது வந்து அக்செப்டபிள் கிடையாது. சம்டைம் பேரண்ட்ஸ் சொல்லுவாங்க இது நார்மலாக தானே டாக்டர் இதுக்கு நீங்கள் ஆப்ரேட் பண்ணணுன்ட்டு. அவன் சட்டையை கழட்டினா ஒரு ஃபீமேல் மாதிரி ஒரு பிரஸ்ட் டெவலப்மெண்ட் இருந்துச்சுன்னா எப்படி வந்து அவங்க அக்செப்ட் பண்ணிக்க முடியும்? ஒரு காமன் ட்ரெஸ் சேஞ்சிங் போனால் கூட தில் புள்ளி தெம். ஒரு ஸ்விம்மிங் பூல் கூப்பிட்டா எனக்கு இன்ட்ரெஸ்டடா ஸ்விம்மிங் சொல்லி எத்தனை பேர் போகாதவங்களாம் இருக்கிறாங்க. ஒரு ஃபால்ஸ் போகிறது, ஒரு குருவாயூர் கோயில் போனால் கூட சட்டையை கழட்ட சொன்னால் நான் வரலம்மா நீங்கள் போய்ட்டு வாங்கன்னு சொல்கிற பசங்களாம் இருக்கானுங்க. ஸோ இது மாதிரி ப்ராப்ளத்துக்காக வந்துச்சுன்னா நோ டெஃபினெட்லி அக்செப்டபிள் ஒன். ப்ராப்ளமே இல்லாமல் வந்து கேட்டாங்கன்னா டெஃபினெட்லி நாட் அக்செப்டபிள் ஒன். அண்ட் பிளாஸ்டிக் சர்ஜரி அப்படின்னு பேசும்போது சார் யாரும் ஓப்பனாக இந்தியாவில் சொல்ல மாட்டாங்க நான் பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி. அந்த ஒரு டேபு இன்னும் இருக்குது, அதை பற்றி ஹவு டு யூ அட்ரஸ் தட் சார்? கண்டிப்பாக நம்ம சொசைட்டி வந்து டிஃப்ரெண்ட். இப்போ வந்து நம்ம அம்மா அப்பா தாத்தா பாட்டி பக்கத்து வீட்டில் இருக்கவங்க அவங்க ரிலேட்டிவ் இவங்க ரிலேட்டிவ் எல்லாம் இது வந்து ஒரு கூட்டு குடும்பமாக இருக்கிற ஒரு சொசைட்டி இது. இதில் வந்து நம்மளைய பற்றி நம்ம யோசிக்கிறத விட நம்ம இதனால் வந்து மற்றவங்களாம் என்ன பேசுவாங்க, அவங்ககிட்ட என்ன சொல்கிறது இப்படின்னு யோசிச்சு பண்ணுறது தான் ரொம்ப அதிகமாக இருக்கும். நமக்காக பண்ணிக்கிறது ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஸோ அதுதான் மேஜர் ப்ராப்ளமே. இப்போ ஃபாரினில் எடுத்துகிட்டா இட்ஸ் அ நியூக்ளியர் ஃபேமிலி. சம்டைம்ஸ் ரொம்ப சிங்கிளாகவே நிறைய பேர் இருப்பாங்க, சில பேர் லிவிங் ரிலேஷன்ஷிப் இருப்பாங்க. இது மாதிரி இட்ஸ் அ டிஃப்ரெண்ட் சினாரியோ. அவங்களதில் வந்து சம்டைம்ஸ் அது ஃபேஷனபுளாக கூட இருக்கும். ஸோ எக்ஸாம்பிள் ஒரு சில கண்ட்ரீஸில் வந்து பிக்னிஸ்ங்கிறது ஒரு பிக்னி போட்டுட்டு போகிறதுங்கிறது கல்ச்சர். ஸோ ஏன்னா ஒரு சம்மர் ஆனால் பீச்சில் போயிட்டு அவங்கள அந்த பிக்னியோட போகிறது வந்து ரொம்ப காமன். நான் ஒரு டைம் க்ரீஸில் இருந்தேன், எங்கள் மதர் டாட்டர் 2 பேரும் பிக்னி போட்டுட்டு உட்காந்துருக்காங்க, அவங்க அப்பாவும் ஷார்ட்ஸோடு உட்காந்துருக்காரு. இது மாதிரி டைமில் போஸ்ட் ப்ரெக்னன்சி வந்து அந்த லூஸ் ஸ்கின்னுக்கு வந்து டம்மி டக் சர்ஜரிங்கிறது பண்ணாதவங்க தான் இருக்க மாட்டாங்க அங்கே. ஸோ இட்ஸ் வெரி காமன் ப்ரொசீஜர் பிகாஸ் கல்ச்சுரல் திங். இங்கே பார்த்திங்கன்னா அப்படி கிடையாது. நமக்கு ட்ரெஸ் போட்டால் நம்ம ஒல்லியாக தெரியணும் அப்படி கேட்குறவங்க தான் நிறைய இருப்பாங்க. சில பேருக்கு எனக்கு ஒல்லியாக இருக்கணும் டாக்டர் அதனால நான் பண்ணிக்கிறேன். நான் முன்னாடி உங்கள் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்த மாதிரி நிறைய பேர் வந்து ப்ரெக்னென்சிக்கு அப்புறம் கூட முடிஞ்சு எல்லாம் டெலிவரி ஆகி இப்போ 2 குழந்தைங்க இருக்குது டாக்டர் எல்லாம் பெரியவங்க ஆகிட்டாங்க, இப்போ நீங்கள் ப்ரெக்னென்ட்டான்னு கேட்குறாங்க. ஏன்னா வந்து இந்த மிட்லைனில் இருக்க மசில் வந்து கொஞ்சம் விலகி போயிருக்கும் அந்த ப்ரெக்னென்சினால். அப்போ ஒரு சென்ட்ரல் ஒரு பல்ஜ் இருந்துகிட்டே இருக்கும். இன்றைக்கி கூட ஒரு லேடி வந்தாங்க, ஒரு டெய்லி 1 hour ஹை இன்டென்சிட்டி ஒர்க் அவுட் வந்து லாஸ்ட் 3 years பண்ணுறாங்களா, டம்மி மட்டும் குறையலன்னு பார்த்தா மசில் விலகி இருக்குது. அந்த மசில் விலகி இருக்கிறதுனால சென்ட்ரலில் இருக்கிற அந்த பல்ஜ் இருந்தே இருக்கும். அதுக்கு சொல்யூஷன் டம்மி டக் தான். ஸோ அப்போ நம்ம இல்லை நான் பண்ண மாட்டேன், ஷீ இஸ் புட்டிங் ஆல் த எஃபர்ட், ஷீ இஸ் லூசிங் வெயிட், பட் அது மட்டும் போக மாட்டேங்குது. ஸோ இது மாதிரிக்கெலாம் வந்து டெஃபினட்டாக சொல்யூஷன் அதுதான். ஸோ இது மாதிரிக்கெலாம் கண்டிப்பாக நம்மக்கிட்ட வருவாங்க. சே எக்ஸாம்பிள் ஃபீமேல் வித் அ ஹியூஜ் பிரெஸ்ட், அதனால் பேக் பெயின் நெக் பெயினோட வராங்கன்னு வச்சுக்கோங்க. அதோட ப்ளஸ் ஸ்கின் இன்ஃபெக்ஷன் அடிக்கடி வந்துகிட்டே இருக்கும் அண்டர் த பிரெஸ்ட். ஸோ இது மாதிரி ரீசனுக்காக வரவங்க வந்து இது வந்து காஸ்மெட்டிக் சர்ஜரியாக கேட்டு வர மாட்டாங்க. இதெல்லாம் ப்ராப்ளம்ஸ், தே நீட் டு அட்ரஸ் இட். அதுக்காக வருவாங்க. அதே மாதிரி மேல் பிரெஸ்ட் கரெக்ஷன், டீவியேட்டட் நோஸ். நம்ம ஊரில் காஸ்மெட்டிக்னு யோசிச்சு வர்றதை விட ரியல் ப்ராப்ளம், காஸ்மெட்டிக்லேயே ரியல் ப்ராப்ளம்ஸ் இதெல்லாம் இதுக்காக வரவங்க தான் ரொம்ப அதிகம். இப்போ பிரெஸ்ட் இம்ப்ளான்ட்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம ஊரில் கம்மி. ஏன்னா நம்மளதில் பிரெஸ்ட் டெவலப்மெண்ட் நார்மலாகவே நல்லா இருக்கிறதுனால பிரெஸ்ட் இம்ப்ளான்ட் இஸ் நாட் அ காமன் ப்ரொசீஜர். ஸோ அதுக்கு ஒரு கேட்டகரி இருக்குது. சில பேருக்கு ரொம்ப இன்ஃபீரியட்டாக ஃபீல் பண்ணுவாங்க, அவங்க பிரெஸ்ட் டெவலப்மெண்ட் சரியாக இல்லைன்னு ஃபீல் பண்ணுவாங்க, அவங்களுக்கு ஒரு பியர் ப்ரெஷரும் இருக்கும் கொஞ்சம். ஸோ அது மாதிரி டைம்லையும் தேல் கம் ஃபார் த பிரெஸ்ட் இம்ப்ளான்ட். எப்பயுமே நம்ம என்ன பண்ணணும், நம்ம இன்னும் டெவலப்பிங் கண்ட்ரி, நமக்கு வந்து இன்னும் நிறைய விஷயங்கள் பண்ண வேண்டிய விஷயங்கள் இருக்குது. இது மாதிரி காஸ்மெட்டிக்குள்ளே ரொம்ப போகிறதும் தப்பு.
ஓகே, உங்களுக்கு ப்ராப்ளம் இருக்கா கரெக்ட் பண்ணிக்கோங்க. ஆனால் வந்து நான் இன்ஸ்டாகிராம் பார்த்தேன், எனக்கு அவங்கள மாதிரி நோஸ் வேணும், அந்த ஆக்டர் மாதிரி நோஸ் வேணும், அவங்களுக்கு மட்டும் என் ஸ்கின் ரொம்ப பாலிஷ்டாக இருக்குது, நயன்தாரா என்ன பண்ணிக்கிறாங்க, some people they say we operate for lot of actors also. ஓகே, நீங்கள் அவங்க என்ன பண்ணீங்க டாக்டர், இவங்களுக்கு என்ன பண்ணீங்க டாக்டர். See, there are personal things, but அதெல்லாம் தான் தப்பு. See, நமக்கு நிறைய வேலைகள் இருக்குது, உனக்குன்னு ஒரு கடவுள் ஒரு வேலையை கொடுத்துருக்காரு, அதில் கான்சென்ட்ரேட் பண்ண. அதை விட்டுட்டு எப்பயுமே என்ன ஆகும்னா இது மாதிரி ஒரு மாதிரி நிறைய கன்ஃபியூஷனாக இது பண்ணிக்கலாமா, நீங்கள் இது என்ன சொல்கிறீங்க, நீங்கள் என்ன ஃபேஸை பார்த்து சொல்கிறீங்க இப்படின்னு கேட்குறவங்க எல்லாத்துலேயும் நான் கவனித்தது ஒன்று தான், அவங்களுக்கு ஒரு ஃபோக்கஸே இருக்காது, ஒரு கோலே இருக்காது. கோல் கிடையாது, ஃபோக்கஸ் கிடையாது, பேஷன் கிடையாது. அப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரில. ஓகே, இது டைவர்ட் வித் ஆல் தோஸ் திங்ஸ். நம்ம யங்ஸ்டர்ஸ்க்கு இது கண்டிப்பாக கூடாது. அவங்களுக்கு ஒரு கோல் இருக்கணும், ஃபோக்கஸ் இருக்கணும், லைஃப்பில் என்ன பண்ண போகிறோம் ஒரு எய்ம் இருக்கணும். அதை விட்டுட்டு டைவர்ட் ஆகிறது டெஃபினட்டாக தப்பு. பட் எல்லோரும் நினைக்கிற மாதிரி காஸ்மெட்டிக் சர்ஜரிங்கிறது லக்ஸுரி சர்ஜரி கிடையாது. இது வந்து நிறைய பேருக்கு தேவைப்படுறது இருக்குது. ஆனால் அவங்க யோசிக்கிறாங்க, பயப்படுறாங்க. நேற்று கூட ஒரு இன்டர்வியூவில் கொடுக்குறப்ப, சார் காஸ்மெட்டிக் ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்குமா காஸ்மெட்டிக் சர்ஜரிஸ் அப்படின்னு சொல்லி என்கிட்ட கேட்டாங்க. அப்படி கிடையவே கிடையாது. ஒருத்தருக்கு ஒரு நார்மலாக ஒரு சார்ஜஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 70,000 ஒரு 2.5 lakhs 3 lakhs வரலும் போகும். லைஃப் ஃபுல்லாக டிஸ்டர்ப் பண்ணுற ஒரு விஷயத்துக்கு இதை அவங்களால டெஃபினட்டாக ஸ்பெண்ட் பண்ண முடியும். நிறைய யங்ஸ்டர்ஸ் வருவாங்க, வில்லேஜ்லேருந்துலாம் வருவாங்க, வந்துட்டு அவங்க கூலி வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க. சார் இப்போ என்னால் அஃபோர்ட் பண்ண முடியாது, எனக்கு ஒரு 6 மாதத்துக்கு அப்புறம் வரேன்னு போய் பண்ணிட்டு போவாங்க. ஸோ அதனால் இட்ஸ் நாட் அஃபோர்டபுள் பண்ணக்கூடிய விஷயந்தான். ஆனால் ஒரு மைண்ட் பிளாக் நம்ம சின்ன வயசுலேருந்தே வந்திருக்கு. இன்னொரு மைண்ட் பிளாக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, எல்லா மீடியாஸும் ஒரு காம்ப்ளிகேஷன் வந்து பயங்கரமாக பெருசாக பேச ஆரம்பிச்சிருவாங்க. அப்போ என்ன ஆகும்னா, அவங்களுக்கு அந்த ஒரு பையன் வந்து காஸ்மெட்டிக் சர்ஜரி போகிறேன்னு சொன்னாவே அவங்க அம்மாவுக்கு என்ன தோணும், ஐயோ அந்த பேப்பரில் படித்தேன், அந்த டிவியில் சொன்னாங்க. அதுதான் ஞாபகம் வரும். எக்ஸாம்பிள், ஒரு 1,00,000 பேரில் ஒருத்தருக்கு ஒரு காம்ப்ளிகேஷன் வருதுன்னு வச்சுக்கோங்க. ஓகே, ஆனால் வந்து அந்த 1,00,000 மீதி இருக்க எல்லோரும் அதனால் பெனிஃபிட் ஆகிருந்தாங்கன்னா டெஃபினட்டாக இட்ஸ் ஒர்த் த ப்ரொசீஜர். ஓகே, காம்ப்ளிகேஷன் நல்லா என்ன காஸ்மெட்டிக் சர்ஜரி பற்றி புரிஞ்சுக்கணுன்னா, இது தோல் டீப் ப்ரொசீஜர். ஓகே, எல்லாமே பிளாஸ்டிக் சர்ஜரி பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு தோல் தான், கீழே மசில் வரலும் போவோம், அதுக்கு மேலே ஒன்றும் பண்ண மாட்டோம், அதுக்கு கீழே போய் ஒன்றும் பண்ண மாட்டோம். ஸோ அதனால் என்ன ஆகும்னா, காம்ப்ளிகேஷன் மேக்ஸிமம் என்ன வரலாம், தோல் லெவலில் புண்ணாகலாம், புண்ணாகிறது கொஞ்சம் டைம் எடுக்கலாம், கொஞ்சம் ரத்தக்கட்டு கீழே வரலாம், நீர் உள்ளே கோத்துக்கலாம். இது மாதிரி எல்லாமே ஈஸியாக மேனேஜ் பண்ணுற மாதிரி காம்ப்ளிகேஷன் தான். பட் அன்வான்டாக ஒரு பேஷண்ட், ஒரு ரொம்ப ஒபீஸ் பேஷண்ட்டாக எடுத்து நான் லைப்போசக்ஷன் பண்ணுறேன் அப்படின்னா பண்ணுறப்ப தான் தி எண்ட் அப் இன் காம்ப்ளிகேஷன்ஸ். ஸோ ஐடியல் பேஷண்ட்ஸ் எடுத்து அண்ட் கரெக்டான ஒரு இண்டிகேஷனுக்காக பண்ணால் இது வந்து ரொம்ப ரொம்ப சேஃப் சர்ஜரிஸ், எல்லா காஸ்மெட்டிக் சர்ஜரிஸுமே. ஆனால் ஒரு சில சர்ஜரிஸ் இருக்குது. எக்ஸாம்பிள், பிரசிலியன் பட் லிஃப்ட் சர்ஜரின்னு சொல்லி ஃபாரினில் ரொம்ப பாப்புலர் சர்ஜரி. இங்கே இந்தியாவில் நிறைய பேர் கேட்பாங்க. பேசிக்காக என்னென்னா, அவங்களோட பட்டக் வால்யூமை இன்க்ரீஸ் பண்ணி கேட்பாங்க. இது ஒரு ட்ரெண்டு. இந்த நிக்கி மினாஜ் இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த ட்ரெண்டை கொண்டு வந்தது. ஸோ இவங்க என்ன கேட்பாங்கன்னா, அப்பர் பாடி இப்படி ஃப்ளாட்டாக இருக்கணும், லோயர் பாடி இப்படி கர்வேஷியஸாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. இது ஒரு ரிஸ்கி சர்ஜரி. சில கண்ட்ரியில் பேனே பண்ணிட்டாங்க. அந்த ஃபேட் எடுத்து நம்ம பட்டக்கில் இன்ஜெக்ட் பண்ணுறப்ப சம்டைம் டீப்பாக இருக்கிற அந்த வெயினில் போய் உள்ளே போய் ஹார்ட்டில் போய் அது லங்ஸை அஃபெக்ட் பண்ணி பல்மனரி எம்பாலிசம் ப்ரொடியூஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய டெத் ஆகிருக்கு ஃபாரின் கண்ட்ரீஸ்லாம். இந்தியாவில் இதுக்கு தெரிஞ்சு இதுவரை ஒன்றும் ஆனது கிடையாது. பட் ஆனால் இது மாதிரி சர்ஜரிஸ் எல்லாம் ரிஸ்க் எடுத்து பண்ணுறதுல அர்த்தம் கிடையாது. ஸோ அதனால் வந்து வி ஹேவ் டு வெய் த ரிஸ்க் அண்ட் பெனிஃபிட். சேஃப் சர்ஜரிஸ் சேஃபாக பிளாஸ்டிக் சர்ஜரியில் பண்ணிக்கலாம். அண்ட் இப்போ மேல் பிரெஸ்ட் ரிடக்ஷன் பற்றி பேசுவோம் சார். இது வந்து நிறையா மென்க்கு பார்த்தீங்கன்னா ஒரு சைலண்ட் ஸ்ட்ரகிள் தான். ஸோ அதை பற்றி நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? எனக்கிட்ட வர நிறைய 6,000க்கு மேலே இந்த மேல் பிரெஸ்ட் ரிடக்ஷன் சர்ஜரி பண்ணியிருப்போம். ஒவ்வொருத்தரும் ஒரு ஸ்டோரியோட வருவாங்க. ஒரு பையன், ஒரு ஸ்விக்கியில் வேலை செய்கிற பையன் ஒருத்தன் வந்தான். என்னடா அந்த ஷர்ட் கழட்டி பார்த்தா அந்த ரொம்ப மார்பாக தொய்வோடு இருந்துச்சு. பட் ஆனால் செஸ்ட்டு ஃபுல்லாக ஒரே தோல்லாம் ரொம்ப ஒரு மாதிரி கருப்பாக என்னமோ ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருந்தது தோலோட குவாலிட்டி. என்ன தம்பி பண்ணி வச்சுருக்கேன், ஏன் இப்படி இருக்குன்னு கேட்டால், அவனுக்கு வந்து ஸ்விக்கி டிஷர்ட் போடணுமா. அதனால் ஸ்விக்கி டிஷர்ட் போடுறதுக்கு முன்னாடி வந்து என்ன பண்ணுவான்னா, அந்த பேக் பண்ணுறதுக்கு அந்த ஒரு இந்த டேப் மாதிரி இருக்கும்ல, அந்த டேப் வச்சு சுற்றி போனான் ஃபுல்லாக. அது எடுக்கிறப்ப எவ்வளோ பெயின்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சி பாருங்கள். ஃபுல்லாக சுற்றிட்டு அதுக்கப்புறம் போடுவானா ஸ்விக்கி டிஷர்ட்டை. ஒரு பையனை வந்து எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் ஷர்ட் கழட்டுற அப்படின்னு. ஃபஸ்ட் ஒரு ஷர்ட் கழட்டினா, செகண்ட் ஒரு டிஷர்ட் கழட்டினா, செகண்ட் ஒரு பனியன், தேர்ட் ஒரு பனியன் கழட்டினா, ஃபோர்த் ஒன்று கழட்டினா, ஃபிஃப்த் ஒன்று கழட்டினா, 6th லேயராக தான் அவன் வந்து அதை ஸ்கின் வச்சுருக்கான். அப்படின்னா அந்த அளவுக்கு அவங்கள டிஸ்டர்ப் பண்ணுற ஒரு விஷயம் அது. இன்னொரு பையன் வந்து ஒரு 35 year old மேல், சார் வேகமாக வந்துட்டு இன்றைக்கே எனக்கு சர்ஜரி வேணும் சார் அப்படின்னு கேட்டான்.
என்னென்னு கேட்டால் அவங்க அப்பா வந்து ரொம்ப சீரியஸாக இருக்காங்க, ஐசியூவில் அட்மிட் ஆகிருக்காங்க, நெக்ஸ்ட் டே ஏதாவது சீக்கிரமாக அவர் இறந்து போயிடுவார்னு சொல்கிறாங்க. அப்போ வந்து நான் அவருடைய அந்த ஃபைனல் ரைட்ஸ் பண்ணுறதுக்கு வந்து என்னை ஷர்ட் கழட்ட சொல்லுவாங்க. அப்போ வந்து ரொம்ப அசிங்கமாக இருக்கும் சார், அதனால் இப்பயே பண்ணி விடுங்கன்னு கேட்டான். ஸோ மாதிரி இன்னொரு பையன் அதே மாதிரி நிறைய ஸ்டோரிஸ் இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு பையன் கல்யாணம் ஆகி 3 குழந்தைங்க இருக்கான். ஆனால் ஒய்ஃபுக்கு முன்னாடி ஷர்ட்டே கழட்டினது இல்லையா. இந்த அளவுக்கு அவங்கள டீப் ரூட்டடாக அது அஃபெக்ட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் இதுக்கு வந்து நிறைய ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் வந்து இருக்குது. சில பேருக்கு ரொம்ப சின்னதாக இருக்கும், சில பேருக்கு ரொம்ப பெருசாக இருக்கும். ஃபீமேல்ஸ் மாதிரியே பிரஸ்ட் இருக்கும். அந்த ஃபீமேல்ஸ் மாதிரியே பிரஸ்ட் இருக்கிற அந்த கண்டிஷனில் என்ன பண்ணுவாங்கன்னா, டெக்ஸ்ட் புக்கில் என்ன சொல்லி கொடுத்துருந்தாங்க எங்கள் இவ்வளோ வருஷமாக பார்த்திங்கன்னா, கம்ப்ளீட்டாக அதை கட் பண்ணி எடுத்துடணும். எடுத்துகிட்டு அப்போ இங்கேருந்து இது வரல ஒரு தழும்பு மாதிரி வரும் 2 சைடும். ப்ளஸ் அந்த நிப்பிள் ஏரியாவில் மட்டும் ஒரு ஸ்டாப் மாதிரி எடுத்து கொஞ்சம் மேலே வச்சிடணும் அப்படிம்பாங்க. அப்போ என்ன ஆகும், 2 சைடும் ஒரு ஃபுல் பெரிய கட்டு வரும். அண்ட் இது ஒரு இந்த நிப்பிள் ஏரியாவில் சுற்றியும் ஒரு பெரிய தழும்பு வரும். இப்போ என்ன ப்ராப்ளம், நமக்கு தழும்புகள் நல்லா ஃபார்ம் ஆகாது. ஃபாரின் கண்ட்ரீஸில் இருக்கவங்களுக்கு தழும்புகள் ஒன்றுமே தெரியாது, பண்ணமான்னு தேடணும், அந்தளவுக்கு தழும்புகள் செட்டில் ஆயிரும். பட் நமக்கு தழும்பு நல்லா ஃபார்ம் ஆகாது. நம்ம பண்ணுறதே ஒரு ஷர்ட்டை கழட்டிட்டு ஒரு மற்றவங்கள ஃபேஸ் பண்ணுறதுக்கு தான். ஸோ இதில் வந்து நாங்களும் நிறைய யோசித்தோம், என்ன பண்ணலான்னு சொல்லி யோசிச்சுட்டு ஒரு ஸ்பெஷல் டெக்னிக் ஒன்று இதுக்கு ரெடி பண்ணோம். ஏன்னா நம்ம பசங்களுக்கு ஸ்கார் இல்லாமல் கொடுக்கணும், அதே டைமில் ரொம்ப டிஸ்டர்பிங்காகவும் இருக்கக்கூடாது, ரெக்கவரி ரொம்ப ஈஸியாக இருக்கணும்ன்ட்டு. ஸோ ஒரு பிளாஸ்டர் லிஃப்ட் டெக்னிக் வந்து நாங்கள் டிவைஸ் பண்ணி நிறைய ஜேர்னலில் பப்ளிஷ் பண்ணோம். இப்போ ஆல் ஓவர் த வேர்ல்ட் பீப்புள் ஃபாலோ தட் டெக்னிக். அதே மாதிரி இது மாதிரி அந்த நிறைய எக்ஸசைஸ் பண்ணுறப்ப என்ன ஆகும், எம்டி ஸ்பேஸ் இருக்குல்ல, அந்த எம்டி ஸ்பேஸில் வந்து ஃப்ளூயிட் டென்ஸ் டு அக்யூமுலேட். அந்த ஃப்ளூயிட் அக்யூமுலேட் ஆகிறத வந்து இப்போ ஒரு 10 பேஷண்ட் பண்ணால் 6 பேருக்கு ஃப்ளூயிட் அக்யூமுலேட் ஆகும். அவங்க அடிக்கடி வந்து போகிற மாதிரி இருக்கும். ஸோ இதுக்கு என்ன பண்ணலான்னு யோசிச்சுட்டு அதுக்கு ஒரு டெக்னிக் டிவைட் பண்ணோம், குவில்ட்டிங் டெக்னிக் சொல்லி டிவைஸ் பண்ணோம். அந்த குவில்ட்டிங் டெக்னிக் பண்ணதுக்கப்புறம் இப்போ நான் ஹார்ட்லி ஒரு 100 பேருக்கு ஒருத்தர் கொஞ்சம் ஃப்ளூயிட் கலெக்ட் ஆச்சுனாவே ரொம்ப அப்நார்மலாக பார்க்குறேன் நான் அது. ஸோ அது மாதிரி எங்கெங்கே ப்ராப்ளம் வருதோ அதெல்லாம் அட்ரெஸ் பண்ணி இதை வந்து we don't want to keep it like our own patented thing, எல்லாருக்கும் தெரியணுங்கிறதுக்காக ஜேர்னலில் பப்ளிஷ் பண்ணி நிறைய கான்ஃபரன்ஸ் அதை பற்றி நான் பேசி எல்லாருக்கும் அதை ரீச் பண்ணியிருக்கோம். ஸோ இது மாதிரி ஒவ்வொரு சின்ன விஷயத்துலையும் அந்த கைனோகோமேஷியில் எங்கே ப்ராப்ளம் வருமோ அதை அட்ரெஸ் பண்ணி இப்போ எல்லாரும் எங்கள் டெக்னிக்காக ஃபாலோ பண்ணுறது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. சூப்பர் சார், ஐ திங்க் யூ ஷுட் பி ரியலி ப்ரௌட் ஆஃப் தட் நினைக்கிறேன். 100% எனக்கு வந்து ப்ராப்ளம் மற்றவங்களுக்கு ட்ரீட் பண்ணுறேன். அதில் நிறைய பேர் எப்பயுமே ஒரு வால்யூம் பண்ண அப்போ தான் நம்மளும் இந்த இனோவேஷன்ஸ் பண்ண முடியும். இப்போ நான் ஒரு வருஷத்துக்கு ஒரு சர்ஜரி பண்ணேன்னா அதில் நிறைய மாஸ்டர் ஆகிறதுக்கு கஷ்டம். நம்ம டெய்லி 3 சர்ஜரி பண்ணுறப்ப ஆப்வியஸ்லி வி பிகம் அ மாஸ்டர் இன் இட். ஸோ அப்படி தான் வந்து வி ஆல்சோ கம் அப் வித் a lot of ideas, innovations. நைஸ் சார். அண்ட் ஐ ஆல்சோ வாண்டட் டு ஆஸ்க் அபவுட் நோஸ் சார். நிறைய பேருக்கு வந்து நோஸ் வந்து ஒரு பெரிய இன்செக்யூரிட்டி, இன்க்ளூடிங் மீ. நான் வந்து சொன்னேன் இல்லையா, அண்ணன் பிளாஸ்டிக் சர்ஜன். ஸோ க்ரோயிங் அப் வந்து நான் நினைப்பேன் போய் அண்ணங்கிட்ட போய் நோஸ் சர்ஜரி பண்ணிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி. அது வந்து ஒரு பெரிய இன்செக்யூரிட்டி சார், எனக்கு வந்து பெருசாக இருக்குது அப்படின்ட்டு ஒரு மனசில் இருந்துகிட்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரி நோஸ் சர்ஜரிஸ்க்கு நிறைய பேர் வருவாங்களா உங்ககிட்ட? ஆஃப் லேட் நான் நிறைய பண்ணுறேன். இனிஷியல் ஃபேஸ் நோஸ் சர்ஜரிங்கிறது ஒரு காம்ப்ளெக்ஸ் சர்ஜரி. ஏன்னா இது சர்ஜிக்கல் ப்ராசஸ் வந்து ரொம்ப ஈஸி தான். பட் ஆனால் அதில் இன்வால்வ் ஆன சைக்காலஜி ரொம்ப இம்பார்ட்டண்ட். அவங்களுக்கு என்ன நினைக்கிறாங்க, அவங்க என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்கிறது நாங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதே மாதிரி வந்து சவுத் இந்தியன் ரைனோபிளாஸ்டி வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட். நிறைய பேர் வந்து ஃபாரின் ட்ரைனிங் போயிட்டு அங்கே போயிட்டு சவுத் இந்தியனில் வந்து பார்த்தா என்ன இது ஒன்றுமே டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னு யோசிப்பாங்க. ரிசல்ட்ஸே வரமாட்டேங்க, நாங்கள் அங்கே டீச் பண்ணுறதை வந்து பண்ணுறோம், டெக்ஸ்ட் புக் கொடுக்குறதுல பண்ணுறோம், ஏன் ரிசல்ட்ஸே வரமாட்டேங்குலாம் யோசிப்பாங்க. சவுத் இந்தியன் ஸ்கின் டைப் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட், கொஞ்சம் திக்கர் ஸ்கின். நம்ம நிறைய பேர் வந்து இந்த டிப் வந்து பல்பஸாக இருக்குது, டிப்பு கொஞ்சம் ஷார்ப் வேணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்பாங்க. நம்ம என்ன சர்ஜரி பண்ணாலும் டிப்பு மட்டும் ஷார்ப் ஆகாது. இங்கே ஹைட்டு வரும், இது நேரோ ஆகும், டிப் எலிவேட் ஆகும். பட் ஆனால் டிப் மட்டும் ஷார்ப் மட்டும் ஆகாது. இது ரொம்ப பெரிய இப்போ வந்து ஒரு 10 பேருக்கு பண்ணுறோம் அப்படின்னா ஒரு 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 4 பேர் நல்லா ஷார்ப்பாக இருக்கும், 6 பேருக்கு வராது. ஏன் வராதுங்கிறதே எங்களுக்கு புரியாது. இது நாங்களும் வந்து ரொம்ப யோசிச்சு நம்ம கைனோகோமேஷியில் இனோவேட் பண்ண மாதிரியே இதில் வந்து அதுவும் ஒரு ஆக்சிடென்ட்லாம் தான் நான் கண்டுபிடிச்சேன். ஒரு பேஷண்ட் வந்து ரொம்ப நல்ல ரிசல்ட்டாக இருந்துச்சு. எப்படி நீ வந்து இப்படி நல்ல ரிசல்ட்ஸ் கொண்டு வந்தேன்னு சொல்லி எனக்கே ஒரு க்யூரியாசிட்டியில் கேட்டப்போ தான் சொன்னால், அந்த ஸ்ப்ளிண்ட்டை வந்து நான் நைட் வந்து ஒரு ஸ்ப்ளிண்ட் மாதிரி கொடுப்போம். ஃபஸ்ட்டு ஒரு 2 வீக்ஸ் கொடுப்போம். அதை நைட் நான் 2 மாதம் யூஸ் பண்ணேன் டாக்டர், எனக்கு ரிசல்ட்ஸ் ரொம்ப நல்லா வந்திருக்கு அப்படின்னா. இது நான் அவங்ககிட்ட சொல்லிக் கொடுக்கல. தென் ஐ ரியலைஸ் வை கான்ட் வி ட்ரை ஆன் அதர் பேஷண்ட்ஸ்னு சொல்லிட்டு நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோம். லாஸ்ட்டு ஒரு 3 இயர்ஸில் இந்த டெக்னிக் நான் ஃபாலோ பண்ணதுக்கப்புறம் என் ரிசல்ட் கன்சிஸ்டண்ட்டாக நல்லா இருக்குது. ஓகே, இப்போ இதை பப்ளிஷ் பண்ண போகிறோம். இது ப்ரோட்டோகால்னு சொல்லிட்டு சர்ஜரி மட்டும் இம்பார்ட்டன்ட் கிடையாது ரைனோபிளாஸ்டியில். அதுக்கப்புறம் நம்ம என்னென்ன பண்ணுறோம்,
ஒரு சில இன்ஜெக்ஷன்ஸ் கொடுப்போம், ஒரு சில டேப்லெட்ஸ் போடுவோம், நோஸ் ஸ்கின்னை தின் பண்ணுறதுக்கு என்னென்ன பண்ணுறதுக்காக ஒரு சில டேப்லெட்ஸ் போடுவோம். இந்த ப்ரோட்டோக்காலை ஃபாலோ பண்ணுறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த ப்ரோட்டோக்காலை தான் வி வாண்ட் டு பப்ளிஷ் நவ். ஏன்னா வந்து எல்லாருக்கும் ஸ்ட்ரகிள். நான் அந்த லாஸ்ட் கான்ஃபரன்ஸில் இதை பற்றி நான் பேசினப்போ எல்லோரும் வந்துட்டாங்க என்கிட்ட, என்ன சொல்லுங்கள், அந்த இதை பற்றி எப்படி சொல்லுங்கள், எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். பிகாஸ் எவ்ரிபடி ஹாவ் த ஸ்ட்ரகிள், நாட் ஓன்லி இன் இந்தியா, ஹோல் ஏஷியா. பிகாஸ் அது சேம் இதை வந்து நான் வந்து மலேசியாவில் ப்ரெசென்ட் பண்ணேன். மலேசியாவில் இருக்க சைனீஸ் டாக்டர்ஸ், இந்தியன் டாக்டர்ஸ், இந்தியன் ஆர்ஜின் டாக்டர்ஸ், சிங்கப்பூர் டாக்டர்ஸ் எல்லோரும் வந்துட்டாங்க. வந்துட்டு எக்ஸ்பிளைன் மோர், வி ஆல்சோ வாண்ட் டு ஃபாலோ, வி ஆல்சோ ஹேவ் தி சேம் ப்ராப்ளம். த ப்ராப்ளம் என்னென்னா ஏஷியன் கண்ட்ரீஸ் எல்லோரும் நம்ம ஆல் ரீட் த வெஸ்டர்ன் டெக்ஸ்ட் புக்ஸ் அண்ட் வெஸ்டர்ன் டெக்ஸ்ட் புக்ஸை படிச்சுட்டு அதை நம்ம இங்கே வந்து இது பண்ண ட்ரை பண்ணுறோம். வெஸ்டர்ன்ஸில் வந்து ஈஸ்தட்டிக் இதே வேறு. அவங்க நோஸ் வந்து இப்படி வந்து ஒரு இப்படி ஹம்ப் மாதிரி வந்து இப்படி வரணும்னு நினைப்பாங்க, இந்த டிங்கர் மாதிரி ஒரு ஷேப் வரணும்னு நினைப்பாங்க. அதை பார்த்து இன்ஸ்டாகிராமில் வந்து அதை பார்த்துட்டு நம்ம ஊர் மக்கள் அதை பற்றி கேட்பாங்க. பட் நம்ம ஊரில் எப்படி கேட்பாங்கன்னா, இது வந்து இங்கிருந்தே ஒரே ஹைட்டுக்கு வரணும், ஸ்ட்ரெயிட்டாக வரணும். இந்த டார்சல் ஈஸ்தட்டிக் லைன்னு சொல்கிற இந்த லைன்ஸ் வந்து மேக்கப்பில் பண்ணுறது வந்து ஸ்ட்ரெயிட்டாக இருக்கணுமாங்க. இங்கே டிப் எனக்கு வேணாம் டாக்டர்னு கேட்பாங்க. ஸோ இதெல்லாம் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவோம். கல்ச்சரலாகவும் நிறைய வேரியேஷன்ஸ் இருக்குது. ஸோ அதனால் இந்த நோஸுக்கு இந்த டெக்னிக்கை இப்போ ஃபாலோ பண்ணுறப்ப நம்மளாலையும் ஒரு சவுத் இந்தியன் நோசஸ்லேயும் நல்ல ரிசல்ட் ப்ரொடியூஸ் பண்ண முடியுது. அதே மாதிரி இந்த நோஸ் சர்ஜரி மோஸ்ட் ஆஃப் த டைம் ஒரு இஎன்டி சர்ஜனோட நான் கமெண்ட் பண்ணி பண்ணுவேன். அவங்க உள்ளே இருக்கிற அந்த ப்ரீதிங் இஷ்யூவையும் கரெக்ட் பண்ணிடுவாங்க. நிறைய பேருக்கு ஃபுல்லாக டிவியேட்டடாக இருக்கும். ஒரு க்ரூக்கட் நோஸை வந்து பார்த்தோன்னே ஆட தெரியும். எத்தனை பேர் வந்து ஃபோட்டோவில் நிறைய இந்த ஐடி கம்பெனியில் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோவில் பின்னாடி போய் ஒழிஞ்சு நிற்பாங்க. கான்ஃபிடென்ட் இல்லை அவங்களுக்கு ஃபேஸை காமிக்க கான்ஃபிடென்ட் இல்லை. எவ்வளோ நல்லா படிச்சிருப்பாங்க, ரொம்ப நல்ல ஒரு எஜுகேட்டடாக இருப்பாங்க, நல்லா ஷைன் பண்ணுவாங்க அவங்க ஒர்க்கில். பட் ஒரு ஸ்டேஜை ஃபேஸ் பண்ண முடியலன்னா நோஸ்னால். இது மாதிரிலாம் இருந்துச்சுன்னா ஆப்வியஸ்லி வந்து சர்ஜரி இஸ் அ வெரி வெரி குட் சொல்யூஷன் ஃபார் தெம். ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா இப்போ நிறைய பேருக்கு நோஸ் சர்ஜரியே இல்லாமல் ஒரு ரொம்ப ரொம்ப தமிழ்நாட்டிலே வெல்த்தியஸ்ட் பர்சன் சொல்லலாம். அவங்க ஃபேமிலியிலேருந்து ஒருத்தர் வந்திருந்தாங்க. வந்துட்டு அது என்ன சொல்கிற மாதிரி மணிங்கிறது மேட்டர் கிடையாது. இங்கே அந்த வரணும், பார்க்கணும், இதை கரெக்ட் பண்ணணும் அப்படிங்கிற அந்த தாட் ப்ராசஸ் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இவ்வளோ மணி இருந்தும் அவங்க ஃபாரின்லாம் போய் எங்கெங்கேயோ சர்ஜரி பண்ணலாம். ஆனால் சர்ஜரினா பயம். நோஸ் வந்து ரொம்ப ஃப்ளாட்டாக இருக்குது, எனக்கு ஹைட் இல்லை அப்படின்னு சொல்லி பயம். ஸோ அப்புறம் யாரோ அவங்க ஃப்ரெண்டு மூலமாக தெரிஞ்சு வந்தாங்க. ஸோ தெர் இஸ் அ ஆப்ஷன் கால் ஃபில்லர் இன்ஜெக்ஷன். இங்கே நம்ம ஃபில்லர் இன்ஜெக்ஷன் மட்டும் போட்டாவே அந்த ஹைட் நல்லா இன்க்ரீஸ் பண்ணி நல்லா ஷார்ப்பாக காமிக்க முடியும். இந்த ஃபில்லர் இன்ஜெக்ஷன் 2 to 3 years வரலாம் இருக்கும். அப்புறம் அது கரைஞ்சிரும். அப்புறம் 2 years அப்புறம் we need to inject again. Hardly 10 minutes work. ஓகே. ஸோ இது மாதிரி நிறையா வேறு ஆப்ஷன்ஸும் இருக்குது. இப்போ நம்ம சர்ஜரி தான் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. எக்ஸாம்பிள், எனக்கு நான் நோ சர்ஜரி ஏதாவது பண்ணிப்பேன் அப்படின்னா கண்டிப்பாக பண்ணிக்க மாட்டேன். எனக்கு பயம், எனக்கு பெயின்னா கஷ்டம். ஓகே. பட் ஆனால் இது மாதிரி சிம்பிளர் ஆப்ஷன்ஸ் வந்து டெஃபினட்டாக நான் ட்ரை பண்ணுவேன். எனக்கு கூட சம் ஃபேஸ் லிஃப்டிங்க்கெலாம் வந்து நான் ஃபில்லர்ஸ் போட்டிருக்கேன், 2-3 ஃபில்லர்ஸ் போட்டிருக்கேன். எனக்கு அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. பட் நானே சர்ஜரிக்கு போனால் நான் நிறைய பேர் பண்ணுவேன், பட் நான் போவேன்னு சொல்ல முடியாது. பிகாஸ் இண்டிவிஜுவல் மைண்ட் செட் இஸ் டிஃப்ரெண்ட், இண்டிவிஜுவல் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ஆர் டிஃப்ரெண்ட். அவங்களுக்கு எவ்வளோ தூரம் அது சைக்காலஜினா கைனோகமேஷியாவுக்கு சர்ஜரி போனேன். ஏன்னா வந்து எனக்கு அது சைக்காலஜிக்கலாக ரொம்ப அஃபெக்ட் பண்ணுச்சு, அதனால் நான் சர்ஜரி போனேன். ஸோ தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். எவ்வளோ தூரம் அவங்க சைக்காலஜிக்கலாக அஃபெக்ட் ஆகிருக்காங்க, அதுக்கு இவங்க ஒர்த் இந்த ரிஸ்க் டேக்கிங் இருக்கா அப்படிங்கிறது தான் இம்பார்ட்டன்ட். அந்த ஃபீமேல் கூட வந்தப்போ ரொம்ப பயந்துகிட்டே வந்தாங்க, டாக்டர் வலிக்குமான்ட்டு. எனக்கு நான் பெயினே தாங்க மாட்டேன் டாக்டர்ன்ட்டு. போடுறப்ப கூட லைட்டாக வலிக்கிற மாதிரி இருக்குது டாக்டர்லாம் சொன்னாங்க. ஃபைனலாக முடிச்சுட்டு வலி இல்லை டாக்டர், ஆக்சுவலாக எனக்கு பயம் தான் நிறைய இருந்தது அப்படி சொன்னாங்க. இது மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ உங்களுக்கு ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா டாக்டரை போய் பாருங்கள். இப்போ என்ன பண்ணுறோன்னா, நாங்கள் இந்தியன் அசோசியேஷன் ஆஃப் ஈஸ்தட்டிக் பிளாஸ்டிக் சர்ஜரி எங்கள் அசோசியேஷனில் நிறைய பிளாஸ்டிக் சர்ஜனை நாங்கள் ட்ரெயின் பண்ணுறோம். பிகாஸ் நீங்கள் சொன்ன மாதிரி கவர்மெண்ட் காலேஜிலலாம் முடிச்சுட்டு வரப்போ நம்மளோட ட்ரைனிங்கில் ஈஸ்தட்டிக் சர்ஜரி ஆர் காஸ்மெட்டிக் சர்ஜரி ட்ரைனிங்கே இருக்காது. பட் ஆனால் ஆஸ் அ பிளாஸ்டிக் சர்ஜன் we are expected to do which we never saw or never trained for it. அது மாதிரினால தான் நிறைய காம்ப்ளிகேஷன் ஏர்லியர் டேஸில் வந்துட்டு இருந்துச்சு. ஓகே. ஏன்னா நம்ம ஃபோர்ஸ் டு டூ பட் we are not trained to do. ஓகே. இப்போ வந்து என்ன பண்ணுறோம், இது நடக்கக்கூடாதுங்கிறதுக்காக ஒரு 16 centers across India we train lot of plastic surgeons and we go to the other places and give lot of lectures about newer trends, newer techniques. இதெல்லாம் வந்து நாங்கள் கொடுக்குறோம். ஐடியா ஆஃப் த ஹோல் திங் இஸ் எங்கேயும் ட்ரைனிங் ஆகாத பீப்புள் வந்து போய் காஸ்மெட்டிக் சர்ஜரி பண்ணக்கூடாது அப்படிங்கிறது தான். ஸோ இப்போ எங்கள் சென்டரில் கூட எவ்ரி 6 months 3 பிளாஸ்டிக் சர்ஜன்ஸ் வருவாங்க. எங்களோட 6 மாதம் இருந்து ட்ரைனிங் முடிச்சுட்டு they'll go. ஸோ இது மாதிரி பண்ணுறப்ப இன்னும் கூட ஸ்டாண்டர்ட் ஆஃப் கேரை அதிகப்படுத்த முடியும், நிறைய ஏரியாவில் நம்ம ரீச் பண்ண முடியும். ஸோ நான் சொன்ன மாதிரி காஸ்மெட்டிக் ப்ராப்ளம் எல்லாருக்கும் எல்லா இடத்துலையும் இருக்குது.
ஒன்று அவேர்னஸ் கிடையாது, இதுக்கு சொல்யூஷன் இருக்குன்ட்டு. இன்னொன்று வந்து அதுக்குரிய எக்ஸ்பர்டைஸ் கிடையாது. ஸோ இதுதான் ப்ராப்ளம். ஸோ இது ரெண்டும் கரெக்டாச்சுன்னா நிறைய பேரை ஹாப்பி பண்ண முடியும் இந்தியா ஃபுல்லாக. சூப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. ஸோ இப்போ உங்கள் ஒர்க் ஐ திங்க் நிறையா போய் லெக்சர்ஸ், கான்ஃபரன்சஸ், இந்த மாதிரி பப்ளிகேஷன்ஸ் இதுவும் இருக்கும்னு நினைக்கிறேன், அப்பார்ட் ஃப்ரம் பேஷண்ட்ஸ் கன்சல்ட்டிங்லாம் இல்லையா? கண்டிப்பாக. ஆக்சுவலி இனிஷியலாக வந்து என்னோட ஒரு எய்ம் இருந்தது, எனக்கு ரொம்ப பப்ளிகேஷன் பண்ண ரொம்ப ஆசையாக இருக்கும். ஏன்னா அது ஒன் ஆஃப் த வெரி இம்பார்ட்டன்ட் திங் இன் எனி ப்ரொஃபஷனல் பாடி. ஆனால் எனக்கு வந்து நான் ஸ்டடி இன் தமிழ் மீடியம், ஒரு 12th வரைக்கும் தமிழ் மீடியம் தான் படிச்சிருந்தேன். அப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ் ஆகி வந்திருக்கும். ஸோ அதனால் எனக்கு எப்போயுமே அந்த எழுதுறது அதெல்லாம் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணுவேன். ஸோ அப்படி இருக்கிறப்ப வந்து எனக்கு ட்ரைனிங் வர ஆரம்பித்தாங்க. அப்போ வந்து நேபாளிலேருந்து ஒரு பிளாஸ்டிக் சர்ஜன் எனக்கு ட்ரைனிங் வந்த அப்படி அவரு தான் வந்து, சார் நீங்கள் இவ்வளோ கேஸ் பண்ணுறீங்க, இவ்வளோ வால்யூம் பண்ணுறீங்க, நம்ம இதை பப்ளிஷ் பண்ணணும், அப்போ தான் நிறைய பேருக்கு ரீச் ஆகும்னு சொல்லிட்டு ஹீ ஓன்லி ஸ்டிமுலேட்டட் மீ. அங்கே ஸ்டார்ட் ஆச்சு. நான் நினச்சிருந்தேன் ஒரு பப்ளிகேஷன் பண்ணிட்டு நான் ரிட்டையர் ஆகிடணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்த காலம்லாம் உண்டு. இப்போ 6 பப்ளிகேஷன் முடிச்சிட்டோம், இன்னும் 3 பப்ளிகேஷன்ஸ் போயிட்டு இருந்த ப்ராசஸில் இருக்குது. இது பண்ண என்ன ஆகும், ஓகே நம்ம நிறைய பேர் ரீச் பண்ணுறோம், நம்ம டெக்னிக் நம்மளோட போகக்கூடாது அப்படிங்கிறதுல ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணுறோம். ஸோ அப்படி தான் என்னோடய பப்ளிகேஷன் ஜேர்னி ஸ்டார்ட் ஆச்சு. அதே மாதிரி அந்த பப்ளிகேஷன் வர என்ன ஆகும், இன்டர்நேஷ்னல் கான்ஃபரன்ஸில் தி கீப் காலிங் யூ. அமெரிக்கன் கான்ஃபரன்ஸ் ஒரு காலத்தில் நான் அமெரிக்கா போய் கான்ஃபரன்ஸ் வேடிக்கை பார்த்துட்டு வருவேன். அப்போல்லாம் எனக்கு ஒரு ஆசை இருக்கும், எப்போயாவது இந்த இதில் வந்து நம்ம ப்ரெசென்ட் பண்ணணும் அப்படின்ட்டு. ஸோ அமெரிக்கா ப்ரெசென்ட் பண்ணியாச்சு. அடுத்த வருஷம் ஆஸ்திரேலியா போகிறேன், மெக்சிகோ. இந்த வாரம் வருஷம் ஃபுல்லாகவே மாதம் ஒரு ட்ராவல் இருக்குது. இது சம்டைம்ஸ் ரொம்ப டாக்ஸிங்காக இருந்தால் கூட எனக்கு ஒரு மனசுக்குள்ளே இருக்கும், எதுக்கு சம்டைம் நம்மளே ஸ்பெண்ட் பண்ணி போகிற மாதிரி கூட இருக்கும் இந்த மாதிரி கான்ஃபரன்ஸஸ்க்கு நம்ம பேசுகிறதுக்கு. ஓகே, ஏன் இப்படி ஸ்பெண்ட் பண்ணி போகிறோம், நம்ம ஏன் இதை சேர்த்து வைக்கலாமே அப்படிலாம் யோசிப்போம். நம்ம டெக்னிக் வந்து நிறைய ஸ்ப்ரெட் ஆகணும், நிறைய இடத்துல இது ரீச் ஆகணும் அப்படிங்கிறத யோசிப்பேன். சில டைம் நான் என்னோடய அசிஸ்டன்ஸை கேட்பேன், ஏன் இவ்வளோ செலவு பண்ணி போகிறீங்கன்ட்டு. ஐ லைக் இட், ஐ வாண்ட் டு டெல் த டெக்னிக் டு ஆல் ஓவர் த வேர்ல்ட் அப்படிங்கிறதுக்காக போயிட்டுருக்கேன். அண்ட் இப்போது நம்ம வந்து போட்டாக்ஸ், லிப் ஃபில்லர்ஸ் இதை பற்றி பேசலாம் சார். ஸோ இப்போது போட்டாக்ஸ், லிப் ஃபில்லர்ஸ் இது எல்லாமே டெம்ப்ரரியா? அப்படி டெம்ப்ரரினா எவ்வளோ மந்த்ஸ் வரைக்கும் இருக்கும் சார்? ஃபஸ்ட்டு போட்டாக்ஸ்னு என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டோம் பீப்புள். போட்டாக்ஸுங்கிறது ஒரு சின்ன ஒரு மசில் ரிலாக்ஸன்ட். நீங்கள் போடுற மசிலை வந்து அது ரிலாக்ஸ் பண்ணி விட்ரும். ஸோ இதை வந்து எதுக்கு போடணும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு டைனமிக் ரிங்கிள்ஸ்னு சொல்லுவோம். ஒரு மூமெண்ட் பார்க்குறீங்க, மேலே பார்க்குறீங்க, இங்கே ரிங்கிள்ஸ் வருது, ஃப்ரௌன் பண்ணுறீங்க, இங்கே ரிங்கிள்ஸ் வருது, ஸ்மைல் பண்ணுறீங்க, கண்ணை சுற்றி ரிங்கிள்ஸ் வருது. இது மாதிரி மூமெண்ட்னால் வர ரிங்கிள்ஸ்க்கு வந்து போட்டாக்ஸ் இஸ் அ வெரி குட் சாய்ஸ். இப்போ ஸ்மைல் பண்ணுறீங்க, இது ஃப்ளேர் ஆகுது, எனக்கு ஃப்ளேர் பிடிக்கல டாக்டர். ஒருத்தருக்கு ஃப்ளேர் பிடிக்கும், ஒருத்தருக்கு எனக்கு ஃப்ளேர் பிடிக்கலன்னு வருவாங்க. பிடிக்காதவங்களுக்கு we need to do a little botox here so that அது ஒரு 4 மாதம் இருக்கும். இனிஷியலாக வரப்போ வந்து 6 மாதம்னு சொன்னாங்க. பட் இப்போலாம் 4 மாதம் டு ஒரு 3 to 4 months தான் அதோட எஃபெக்ட் இருக்குது. சில பேருக்கு இங்கே மசில் பல்கியாக இருக்கும், அதனால் ஃபேஸ் வந்து ஒரு ஸ்கொயர் லுக்கில் இருக்க மாதிரி இருக்கும். அவங்களுக்கு ஓவல் ஃபேஸ் வேணும்னு கேட்டு வருவாங்க. அப்போ இங்கே போட்டாக்ஸ் கொடுக்குறப்ப இதுவும் உள்ளே போகும். அதே மாதிரி வந்து லிப், சில பேருக்கு வந்து ஸ்மைல் பண்ணுறப்ப எனக்கு கம்மி ஸ்மைலாக இருக்குது டாக்டர் அப்படிம்பாங்க. அதுக்கு இங்கே நம்ம போட்டாக்ஸ் கொடுக்குறப்ப குறையும். இது மாதிரி இண்டிகேஷன்ஸ் தான் போட்டாக்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஸோ ஃபில்லர்ஸ் பார்த்திங்கன்னா இட் ஜஸ்ட் ஃபில் த ஏரியா. ஓகே, இந்த ஃபில்லர்ஸ் தான் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது. நம்ம நேஷனல் ட்ரெயினர் நான் எல்லாருக்கும் ஃபில்லர்ஸ்க்கு எப்படி போகிறதுன்னு சொல்லிக் கொடுக்குறதுக்கு ஐ வாஸ் கோயிங் ஆல் அக்ராஸ் இந்தியா டு டீச் பீப்புள். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஏஜிங் ஃபேஸுங்கிறத வந்து எப்படின்னு புரிஞ்சுக்கணும். ஸோ லிப் ஃபில்லருங்கிறது இட்ஸ் டிஃப்ரெண்ட். வால்யூம் கம்மியாக இருக்குது, நம்ம லிப் ஃபில்லர் போடுறோம். அது வந்து அப்பர் லிப், லோயர் லிப். யூஸ்வலாக அப்பர் லிப் வந்து 1/3 இருக்கணும், லோயர் லிப் 2/3 இருக்கணும். ஸோ இந்த ரேஷியோ மாறுறப்ப அதை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி கொடுக்கலாம். சில பேருக்கு ரொம்ப தின் லிப்பாக இருக்கும், சில பேருக்கு ரிங்கிள்டு லிப்பாக இருக்கும். இதெல்லாம் இண்டிவிஜுவல் திங். அவங்களுக்கு ஃபீல் பண்ணுறாங்களா, இது டெம்பரரியா, ஒன்றும் ப்ராப்ளம் வந்து ஜஸ்ட் பண்ணிட்டு போகிறது. ஸோ ஒன்றும் காம்ப்ளிகேஷன்ஸ் ஒன்றும் பேர் வரப்போகிறதில்ல. வேணான்னா அடுத்த நாளே கரைச்சிடலாம். ஃபில்லரை பொறுத்தவரை அது அட்வான்டேஜ் இருக்குது. போட்டாக்ஸ் கூட அப்படி பண்ண முடியாது. ஃபில்லரில் உங்களுக்கு பிடிக்கலன்னா அடுத்த நாள் இன்னொரு இன்ஜெக்ஷன் போட்டு அது கரைஞ்சி போயிடும். அதே மாதிரி நோஸில் வந்து ஹைட் இல்லையா, அந்த ஹைட் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு, நல்ல ஒரு ஷேப் பண்ணி கொடுக்குறதுக்கு ஃபில்லர் யூஸ் பண்ண முடியும். ஆனால் அதை விட ஒரு இம்பார்ட்டண்ட் ஆஸ்பெக்ட் ஆஃப் த ஃபில்லர் என்னென்னா, ஒரு ஏஜிங் அப்பியரன்ஸை ரிவர்ட் பண்ண முடியும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஏஜ் ஆக ஒரு சில இடத்துல ஃபேட் அப்சார்ப் ஆகும், ஒரு சில இடத்துல போன் அப்சார்ப் ஆகும். எக்ஸாம்பிள் இங்கெல்லாம் போன் அப்சார்ப் ஆகும், அதனால இந்த ஃபோல்டு வந்து டீப் ஆகிட்டே வரும். இந்த டியர் ரெஃபரன்ஸ் சொல்கிற இந்த இடத்துலையும் போன் அப்சார்ப்ஷன் இருக்கும், அதனால் அங்கேயும் ஒரு குழி மாதிரி வரும். அப்போ ஒரு டயர்ட் லுக்கிங் வந்துட்டு இருக்கும். அதே மாதிரி வந்து இந்த சாக்கெட்டே வந்து கொஞ்சம் பெருசாகிற மாதிரி இருக்கும். அப்போ வந்து என்ன ஆகும், ஐலிட் ட்ரூப்பிங் இருக்கும், இங்கே இருக்க ஃபேட் ட்ரூப்பிங் இருக்கும், இங்கே அதனால் சாகிங் இருக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து சாகிங் ஃபேஸை லிஃப்ட் பண்ணுறதுக்கு போட்டாக்ஸ் இந்த ஃபில்லர் வந்து ரொம்ப அருமையான ட்ரீட்மெண்ட். இங்கே கொடுத்தோன்னா இது லிஃப்ட் ஆகும், இங்கே கொஞ்சம் கொடுக்குறப்பையும் இங்கே கொஞ்சம் கொடுக்குறப்பையும் ஒரு நல்ல ஜாலைன் ஷேப் ப்ளஸ் அந்த ஏஜிங். அப்புறம் சில பேருக்கு வால்யூம் இங்கே குறைஞ்சிருக்கும். ஓகே, ஸோ இங்கே வால்யூம் குறைஞ்சதுனால ஒரு மாதிரி இப்படி போய் இப்படி வரும். அவுட் சைட் சர்ஃபேஸ் வந்து ஒரு அப்சைட் டவுன் எக் மாதிரி இருக்கணும். ஸோ இங்கேருந்து ஆரம்பித்து இங்கே போக பெருசாகணும்.
ஆனால் ஏஜ் ஆக ஆக என்ன ரிவர்ஸ் ஆயிரும், இது பேஸ் ஆயிரும், இப்படி போகும். ஸோ அதை ரிவர்ட் பண்ணணும். அப்போ எங்கெங்கே ஃபேட் இருக்கணுமோ அங்கெல்லாம் ஃபில்லரோ ஃபேட்டையுமே ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். சர்ஜிக்கலாக ஃபில்லர் மேலேயே அவங்களுடைய ஓன் ஃபேட், இன்னைக்கு காலைல கூட ஒருத்தருக்கு பண்ணேன், நேற்று ஒருத்தருக்கு பண்ணேன். இந்த ஃபேட் ட்ரான்ஸ்ஃபர் ஒரு காமன் ப்ரொசீஜர், ஸ்காரே ஒன்றும் இருக்காது, சும்மா நீடில் பிரிக்கில் பண்ணுறது. ஸோ அது மாதிரி எங்கே வால்யூம் குறைஞ்சிருக்கோ அங்கே கரெக்டாக கொடுத்தா பீப்புள் வந்து கேட்பாங்க, சார் எனக்கே பெருசாக இருக்குன்னு வரேன் ஃபேஸ், எனக்கு வந்து ஃபில் பண்ணுறேன்னு சொல்கிறீங்களே டாக்டர்மாங்க. ஆக்சுவலாக ஃபில் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் தான் உங்களுக்கு தெரியும் ஃபேஸ் லுக் ஸ்லிம்மர். எங்கே இருக்கணுமோ அங்கே கொடுத்தா ஃபேஸ் லிஃப்ட் ஆகும். லிஃப்ட் ஆச்சுன்னா இட் லுக் ஷார்ப்பர். ஸோ இதெல்லாம் எதுக்கு பண்ணணும்? எதுக்கும் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. இப்போ உண்மையே இல்லை, நான் இதை பற்றி டெய்லி படிக்கிறேன், ஏஜிங் சயின்ஸ். எனக்கு வந்து இங்கே ஒரு சின்ன சாகிங் வரப்போ நான் என்ன நினைப்பேன், ஏன் பண்ணிக்கூடாது? இங்கே வால்யூம் குறைப்பு நினைப்பேன், ஏன் பண்ணிக்கூடாது? இதுதான் என் மனசில் இருக்கும். ஏன்னா விசி நாங்கள் இப்படி ஒரு பேஷண்ட்டோ ஒரு ரோடில் நடந்து போகிறோம், ஒருத்தர் அப்படி கிராஸ் பண்ணாவே கடை நாங்கள் ஸ்கேன் பண்ணிடுவோம். ஓகே, இவங்களுக்கு இதெல்லாம் இருக்குது. சம்டைம் நினைப்பேன், ஐயோ இந்த பிளாஸ்டிக் சர்ஜன் மைண்ட்லேருந்து வெளில வரணும்னு நினைப்போம். பட் அது பிகம் அ ஹேபிட். பட் எங்களுக்கே பார்க்குறப்ப வி ஃபீல் அன்கம்ஃபர்டபுள் சம்டைம்ஸ். எனக்கு என்னோடய ஃப்ரெண்ட் வரப்போ நான் வந்து அவங்கள்ட்ட இன்ஜெக்ட் பண்ணிப்பேன். எனக்கு இங்கே இன்ஜெக்ட் பண்ணியிருக்கேன், இங்கே கொஞ்சம் இன்ஜெக்ட் பண்ணியிருக்கேன், இங்கே இன்ஜெக்ட் பண்ணியிருக்கேன். நத்திங் ராங். இது வந்து நான் இயர்லி 1-2-3 ஃபில்லர்ஸ் போட்டுப்பேன். ஸோ இட் பிகம்ஸ் லைக் இன்னும் ஒரு 10 நிமிஷம் வேலை. ஓகே, அது என்ன ஒன்றும் அஃபெக்ட் பண்ண போகிறதில்ல. வி நோ அபவுட் த அனாட்டமி, வி நோ அபவுட் ஹவு இட் ஒர்க்ஸ். அதனால் ப்ராப்ளம் கிடையாது. அது மாதிரி ஏஜிங் அப்பியரன்ஸை ரிவர்ட் பண்ணுறதுக்கும் we can use the fillers. ஓகே, பொட்டாக்ஸுங்கிறது ரிங்கில் போகிறதுக்கு பொட்டாக்ஸ். ஸோ இது மாதிரி நிறைய விஷயத்துக்கு பண்ணலாம். ஸோ இது அப்ராக்சிமேட்டாக எவ்வளோ மந்த்ஸ் இருக்கும் சார்? டிபெண்ட்ஸ் ஆன் த ஏரியா. எக்ஸாம்பிள், மூவிங் ஏரியாவில் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. இப்போ லிப்னா ஒரு 9 months வந்தால் பெரிய விஷயம். நோஸில் போட்டால் 2.5 years 3 years கூட அப்புறம் கூட நான் பார்த்துருக்கேன். சின்னில் இன்னும் கொஞ்சம் கம்மி, ஒரு 1.5 years அது மாதிரி. அண்டர் ஐ ரீஜன் இது மாதிரி ஏரியாவுக்கு தகுந்த மாதிரி மாறும். அதே மாதிரி நீங்கள் எக்ஸசைஸ் ரெகுலராக பண்ணுவீங்கனாலும் கம்மியாக தான் இருக்கும். ஏன்னா அந்த எக்ஸசைஸ்னால மெட்டபாலிசம் அதிகமாக இருக்கிறதுனால ஃபில்லரையும் சீக்கிரமாக கரைச்சிரும். ஸோ அது பொட்டாக்ஸ் அதே மாதிரி தான். ஸோ எக்ஸசைஸ் அதிகம் பண்ணுறவங்களுக்கு சீக்கிரமாக போயிடும். ஸோ நீங்கள் ஒரு பிளாஸ்டிக் சர்ஜனாக இருக்கீங்க. ஸோ ஒரு பிளாஸ்டிக் சர்ஜனாக சோஷியல் மீடியா ஹஸ் டிஸ்டார்டட் நார்மல் ஃபேஸஸ்ன்னு நினைக்கிறீங்களா? இட் டிபெண்ட்ஸ். யங்ஸ்டர்ஸில் ரொம்ப மோசமாக தான் இருக்குது. ஏன் மோசமாக இருக்குன்னா, தேர் ஆல் அடிக்டட் டு த கேபாப் அண்ட் இது மாதிரி அந்த சீரீஸ். அவங்கள அந்த மாதிரி ஒரு கல்ச்சரில் உள்ளே போயிட்டுருக்காங்க. ஸோ இந்த ஸ்னாப்சாட்லாம் புஷிங் தெம் டு போஸ்ட் எவ்ரிடே 1 photographs. அந்த கல்ச்சரில் வந்து கேட் ஐ கல்ச்சர், ஒருத்தன் வந்து டங் ஸ்ப்ளிட் பண்ணி வேணும்னு கேட்டான். இதெல்லாம் ரொம்ப அப்நார்மலாக இருக்கிற விஷயங்கள். ஸோ சோஷியல் மீடியாங்கிறத வந்து அவங்க லிமிட்டடாக யூஸ் பண்ணுங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃப்ரெண்ட்ஸ் நவ் நம்ம வந்து அவங்கள புஷ் பண்ணி சோஷியல் மீடியா டச்சே பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறது கிடையாது நம்ம. பிகாஸ் த கல்ச்சர் ஹஸ் சேஞ்ச். இதெல்லாம் ஸ்டாப் பண்ண முடியாது. எப்படி அதை வந்து எஃபெக்டிவாக யூஸ் பண்ணுறது குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறது ரொம்ப இம்பார்ட்டண்ட். நம்ம என்ன தான் நம்ம டீச் பண்ணாலும், இப்போ அந்த அடலசன்ஸ்னு ஒரு சீரீஸ் பார்த்தீங்களா, அதில் எப்படி வந்து சைபர் புல்லியிங் வந்து ஒரு ரூம்குள்ளே இருந்தாலும் எப்படி நடக்குது, எப்படி வந்து அவங்க அதை நமக்கே தெரியாத ஒரு விஷயங்கள் எப்படி பண்ணுறாங்கங்கிறதெல்லாம் அதில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க. ஸோ எண்ட் ஆஃப் த டே என்னை பொறுத்தவரை ஒன்று தான், பசங்களுக்கு கோல் செட் பண்ணி ஃபோக்கஸ் கொண்டு வந்து பேஷனேட்டாக ஒரு இதில் அவங்கள டைவர்ட் பண்ணாவே தேல் பி ஓகே. அங்கே கோல் செட் பண்ண நம்ம மிஸ் பண்ணால் தான் வில் பி இன் ட்ரபிள். அதுக்காக நீ இதுதான் அதுதான் படின்னு இல்லை, அவங்கள எக்ஸ்ப்ளோர் பண்ண விடணும். சின்ன வயசில் விட்டுட்டு, ஓகே இந்த ஃபீல்டு உனக்கு பிடிச்சது, இல்லை நீ பர்சியூ பண்ணு அப்படின்னு சொல்லி அவங்களோட வழியில் போகணும். அப்போ என்னென்ன பண்ணணுங்கிறதுக்கு எக்ஸாம்பிள், ஒருத்தருக்கு படிக்கிறது நிறைய இருக்குது. ஓகே, அவனுக்கு வந்து எக்ஸாமில் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணணுன்னு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா அவன் படிப்பானா சோஷியல் மீடியா பார்ப்பான். எப்போனா படிச்சுட்டு ஒரு ரெஸ்ட் எடுக்கிற டைமில் ஒரு 10 நிமிஷம் பார்ப்பான். இதே எனக்கு வந்து அவனுக்கு வந்து ஒன்றுமே வேலை கிடையாது, சும்மா படிடா பாஸ் ஆனால் போதும் அப்படின்னு சொல்லி விட்டுட்டாங்கன்னா என்ன ஆகும்? தே வில் கோ டு ஆல் தோஸ் திங்ஸ். நான் ஒரு சின்ன ஒரு டீனேஜ் பாய் ஒருத்தன் எங்ககிட்ட வந்தான். அவனோட சோஷியல் மீடியா பார்த்தா ஒரு டீனேஜாக ஒரு 13-14 years எல்லா ஆக்ட்ரஸையும் ஃபாலோ பண்ணுறான். ஹவு வில் ஹீ கான்சன்ட்ரேட் இன் ஹிஸ் ஸ்டடீஸ்? இதெல்லாம் தான் தப்பு. ஸோ அது மாதிரி அந்த ஏஜுக்குரியது ஓகே, பட் ஆனால் அதை விட அதுக்குரிய டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது கம்மியாக இருக்கணும். ஸோ obviously social media has influenced a lot and given the wrong perception about the beauty, it has to change. அதே மாதிரி தான் டிங்கர் பெல் ரிஃப்ட்டுங்கிறது இட்ஸ் பாப்புலர் இன் சோஷியல் மீடியா. நவ் பீப்புள் டோன்ட் நோ வெதர் இட் இஸ் அ பியூட்டி ஸ்டாண்டர்ட் இன் அவர் பிளேஸ் ஆர் ஐ நீட் டு கோ லைக் தட். அதே மாதிரி வந்து நம்ம ஃபீமேல் பிரஸ்ட் பார்த்திங்கன்னா இட்ஸ் அ ரவுண்ட் ஒன். இப்போ நீங்கள் கோயிலுக்கு போகிறீங்க, அங்கே இருக்க டெம்பிள் இருக்க அந்த ஸ்டாச்சூஸ்லாம் பார்த்தா பிரஸ்ட் வில் பி ரவுண்ட். அவங்கள பார்த்தீங்கன்னா மேலே ஃப்ளாட்டாக இருந்து கீழே கொஞ்சம் வால்யூம் இருக்கிறது தான் நார்மல் ஃபினாமினா. இதை தான் வேணும்னு சொல்லிட்டு இப்படி தான் பண்ணணும்னு சொல்லிட்டு வெஸ்டர்ன் டெக்ஸ்ட் புக் டீச்சர்ஸ். பட் இந்தியன் ஃபீமேலோட எக்ஸ்பெக்டேஷன் டிஃப்ரெண்ட்.
ஸோ அதனால் நம்ம ஸ்டாண்டர்டு டிஃப்ரெண்ட், ஃபாரின் ஸ்டாண்டர்ட் டிஃப்ரெண்ட். அந்த ஃபாரின் டெக்ஸ்ட் நான் எங்கிட்ட ஒரு ட்ரெயினி எல்லாருக்குமே சொல்லுவேன், தயவுசெய்து அந்த டெக்ஸ்ட் புக்கை மூடி வச்சுருங்க. நவ் வாட் பேஷண்ட் ஆஸ் எக்ஸ்பீரியன்ஸ் நீங்கள் என்ன கெயின் பண்ணுறீங்க. டெக்ஸ்ட் புக் வந்து உங்களுக்கு பேசிக் ஐடியா கொடுக்கணும், ஆனால் அதுதான் ஸ்டாண்டர்ட்னு நினச்சிக்காதீங்க. அவங்க சொல்கிறத கொஷின் பண்ணி பழகுங்க. டெக்ஸ்ட் புக் சொல்கிறத கொஷின் பண்ணி பழகுங்க. அப்போ தான் யூ ஆல்சோ லேர்ன் அ லாட் அப்படின்னு சொல்லுவேன். அதனால் இந்தியன் ஸ்டாண்டர்ட்ஸ்க்கு என்னையோ அதை பண்ணணும், நமக்கு என்ன தேவையோ பண்ணணும். இது வந்து கல்ச்சர், அதேமாதிரி ட்ரெண்டுக்காக பண்ணுறதுலாம் வந்து ரொம்ப தப்பான விஷயம். ட்ரெண்ட் இன்றைக்கி இருக்கும், நாளைக்கு போயிடும். அதுதான் டேட்டூமே நான் சொல்வேன். டேட்டூ இன்றைக்கி உனக்கு பிடிச்சிருக்கு, 10 வருஷத்துக்கு ஒரு பிடிக்கலன்னா டேட்டூ எடுக்கிறதே கஷ்டம். அந்த டேட்டூ ரிமூவல் லேசர் பண்ணால் கூட ஒரு 70-80% தான் போகும், மீது இந்த ஹியூ இருந்துகிட்டே தான் இருக்கும். ஸோ அதனால் ஒரு ட்ரெண்டுக்காகவோ இப்போ இருக்க ஒரு மைண்ட் செட்டுக்காகவோ ஒரு பெர்மனெண்ட்டாக எதையும் பண்ணிக்காதுங்கன்னு சொல்லுவேன். அண்ட் உங்ககிட்ட வருவாங்களா சார், எனக்கு சமந்தா மாதிரி ஆகணும், கிம் கார்டேஷியன் மாதிரி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த செலிபிரிட்டிஸை காமிச்சு இப்படி ஆகணும்ன்ட்டு வருவாங்களா? நிறைய பேர் வருவாங்க. வரவங்க சர்ஜிக்கலுக்கு வரவங்க ரொம்ப கம்மி. பிகாஸ் எங்களோட சர்ஜரிஸ் எல்லாம் ரொம்ப ஸ்பெஷலைஸ் சர்ஜரிஸ், கொஞ்சம்லாம் கவர்டு ஏரியாஸ் இருக்க சர்ஜரிஸ். அதனால் அப்படி அவங்க நல்ல வேலை அப்படி கம்பேர் பண்ண முடியாமல் போச்சு. ஆனால் வந்து இப்போ வந்து சமந்தாவோட கலர் வந்து எப்படி வச்சு, லிப் வால்யூம், லிப்பு நல்லா இருக்குது, என்ன ஃபில்லர்ஸ் பண்ணாங்களா, எப்படி பண்ணாங்க, நீங்கள் தான் பண்ணி விட்டீங்களா, அது மாதிரிலாம் தான் கொஷின் கேட்பாங்க. அதே மாதிரி இப்போ ஒரு ஆக்ட்ரஸ் ஒரு இதில் வராங்க அப்படின்னா, சார் அவங்க மேக்கப்பே போல் பலபலன்னு இருந்தாங்க சார்மாங்க. அவங்க நியூட் மேக்கப் பண்ணியிருப்பாங்க, அது தெரிஞ்சிருக்காது. நிறைய ஆக்ட்ரஸ் நான் பார்க்குறேன், அவங்க ஸ்கின் எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியும். அவங்க ப்ராடக்ட்லாம் யூஸ் பண்ணுறாங்க, அவங்களுடைய வேலை அது. ஓகே, நம்மளோட வேலை அது கிடையாது. நமக்கு நிறைய வேலை எக்ஸ்ட்ரா இருக்குது. அதுக்காக அவங்கள மாதிரியே போய் நம்ம பண்ணணும்னு அவசியம் கிடையாது. அது இல்லாமல் அவங்க ஸ்க்ரீனில் பார்க்குறது வேறு. ஸோ அவங்க மேக்கப் போடாத மாதிரி இருந்தாலும் அவங்க நேச்சுரலாக மேக்கப் போட்டிருப்பாங்க. அது இல்லாமல் அவங்க எக்ஸ்போஸ்ட் ஏரியா எல்லாத்துக்கும் மேக்கப் போட்டிருப்பாங்க. ஒரு டைம் ஒரு ஃபங்க்ஷனுக்கு ஒரு லீடிங் ஆக்ட்ரஸ் வந்தாங்க, அவங்களுக்கு ஒரு ஷார்ட் டாப் கொடுத்துருந்தாங்க. அதுக்கு போன மேக்கப் ஆர்டிஸ்ட் என்னோட ஃப்ரெண்ட். அவங்க சொன்னாங்க காலுக்கு, விரலுக்கு, கைக்கு எல்லாத்துக்கும் they did a மேக்கப். ஸோ அதனால் ஸ்க்ரீனில் பார்க்குறதெல்லாம் வந்து நேச்சுரல் அப்படின்னு மட்டும் தயவுசெய்து நினைக்காதீங்க. சில பேருக்கு நேச்சுரலாக நல்ல ஸ்கின் இருக்கும், அவங்க கிஃப்டட் இருந்துட்டு போகிறாங்க, அவங்களோட போய் கம்பேர் பண்ணிகிட்டு இருக்கக்கூடாது நம்ம. ஸோ அதான் புரிஞ்சுக்கணும், ஆக்ட்ரஸோட லைஃப் அது, நம்மளோட லைஃப் வேறு, அது புரிஞ்சுக்குங்க. அண்ட் இப்போ கொரியா அப்படி எடுத்துக்கிட்டிங்கன்னா பிளாஸ்டிக் சர்ஜரிஸ் வந்து அதிகமாக வந்து பண்ணுற இடம் கொரியா அப்படின்னு நினைக்கிறேன். இந்தியன்ஸ் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா சார், எதுனாலுமே நம்ம வந்து ஃபாரினில் பண்ணால் நம்ம அது பெரிய விஷயமா நினைப்போம். ஒரு இந்தியன் சோப், ஒரு ஃபாரின் சோப் இருக்குன்னா நம்ம ஃபாரின் சோப்பை தான் ப்ரிஃபர் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி இந்தியன்ஸ் வந்து நம்ம ஊர்லேயே இப்படி பிளாஸ்டிக் சர்ஜரியில் நல்லா பண்ணுறாங்க, காஸ்மெட்டிக் சர்ஜரி நல்லா பண்ணுறாங்கன்னு இருந்தாலும் ஃபாரின் போகிறதா ப்ரிஃபர் பண்ணுறாங்க. அது எப்படி சார் நீங்கள் பார்க்குறீங்க? சார் ரொம்ப ரொம்ப தப்பான ட்ரெண்ட். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் நான் ஒரு சர்ஜரி பண்ணுறேன், சர்ஜரிங்கிறது ஒன்லி 60% தான். அதுக்கப்புறம் வர ஃபாலோ அப்போ நிறைய அட்வைஸ் கொடுப்போம். சில டைம் சின்ன காம்ப்ளிகேஷன்ஸ் வரலாம். சில ஸ்கின் நம்ம தையல் போட்டு அது வந்து விட்டு போயிருக்கலாம், அதுக்கு எப்படி ட்ரெஸ்ஸிங் பண்ணுறதுன்னு சொல்லிக் கொடுப்போம். எப்படி மசாஜஸ் அதுக்கு ரெகுலராக பண்ணுறது, அந்த வீக்கத்தை குறைக்கிறதுக்கு மாதிரி சொல்லிக் கொடுப்போம். திடீர்னு ப்ரெஷர் காமன் கொஞ்சம் லூஸாக இருக்கும், அதை கொஞ்சம் டைட்டன் பண்ணிக்கோங்கன்னு சொல்லுவோம். இந்த அட்வைசஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் இன் கெட்டிங் த குட் ரிசல்ட்ஸ். அதே மாதிரி வந்து மொழி தெரியாத ஊரில், ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பேஷண்ட் வராங்க, ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம் ஒரு பேஷண்ட் கூட கன்சல்டேஷன்னா அவங்களுக்கு என்ன வேணுங்கிறது நாங்கள் புரிஞ்சுக்கிறது. ஒரு மொழி தெரியாத ஊரில் போய் இது கண்டிப்பாக நடக்கவே நடக்காது. இதை நான் புரிஞ்சிக்காமல் எவ்வளோ தான் நல்லா பண்ணாலும், எனக்கு ஸ்டாண்டர்ட்ஸ்க்கு தகுந்த மாதிரி, இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்ட்ஸ் அந்த மாதிரி பண்ணி கொடுத்தாலும் they won't be happy because that particular concern problem வேறு டிஃப்ரெண்ட். அதை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஸோ இதே மாதிரி இப்போ கொரியாவில் கூட இந்த கல்ச்சர் இஸ் டெஃபினெட்லி ராங் கல்ச்சர். ஓகே, எல்லாரையும் இப்போ நான் ஐ வாஸ் இன் சவுத் கொரியா ஒரு 3 months முன்னாடி இருந்தேன். The youngsters are really getting spoiled. இந்த கேபாப் கல்ச்சர், இந்த பியூட்டி ஸ்டோரில் பார்த்தீங்கன்னா க்ரௌட், I forgot the name of the beauty store. அது ஒரு ஃபேமஸ் பியூட்டி ஸ்டோர் இது. எவ்ரிபடி ஆர் ஸோ மச் அப்சஸ்ட் வித் திஸ் கலர், ஸ்கின் கலருக்கு. அவங்களே நல்ல கலர் தான், அவங்க இன்னும் இம்ப்ரூவ் பண்ணிக்கணும்னு நினைக்கிறாங்க. பேசிக்காக அது ஒரு கான்செப்ட் உண்டு. நம்ம வந்து ஆல் ரூல்ட் பை த பிரிட்டிஷ் கலர் தான் வந்து ஒரு ஓனர் ஒரு முதலாளியோட கலருங்கிறத மனசில் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். அவங்களும் சரி, ஃபிலிப்பைன்ஸ் எல்லாம், கொரியா எல்லாமே. அதனால் அவங்க கலர் தான் பெஸ்ட் கலர் நம்ம நினச்சிக்கிறோம். அதனால் ஃபிலிப்பைன்ஸில் கொரியாவில் இருக்க பீப்புளே கலர் இம்ப்ரூவ் பண்ண நினைக்கிறாங்கன்னா நினச்சிக்கோங்க. ஸோ அது மாதிரி வெளியூரில் போய் பண்ணுறது வந்து டெஃபினெட்லி நாட் அ கரெக்ட் திங். ஏன்னா இப்போ செலிபிரிட்டிஸ் போகிறாங்கன்னா அவங்களுக்கு ஒரு ப்ரைவசிக்காக போகிறாங்க, அதுவுமே தப்பான விஷயம். பிகாஸ் நம்மளோட ஸ்கின் டைப் பற்றி அவங்களுக்கு தெரியவே தெரியாது. நான் இங்கே இருக்க ப்ராப்ளத்தை பற்றி சம்டைம்ஸ் இன்டர்நேஷ்னல் கான்ஃபரன்ஸ் பேசினா முகத்தை சொல்லிப்பாங்க, இதெல்லாம் நான் பார்த்ததே இல்லை, எதுக்கு நீ பேசுகிற, இட் நாட் அ ப்ராப்ளம், யூ ஜஸ்ட் சிட் அப்படின்றவாங்க. சில டைம் நான் இனிஷியல் டேஸில் ரொம்ப டென்ஷனாக இருக்கேன். இப்போ ஐ வில் கொஷின் them because it's a common problem, because now I am known figure, so people will accept my talk. ஸோ முன்னாடிலாம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். டெய்லி நான் இந்த காம்ப்ளிகேஷன் பார்க்குறேன். நம்ம லைப்போசக்ஷன் பண்ணால் ஒரு மைல்டாக பிக்மெண்டேஷன் வரும். இதை பற்றி பேசினா அவங்களுக்கு புரியாது. ஸோ மாதிரி நம்ம பேஷண்ட்ஸ் அங்கே போனாங்கன்னா திரும்பி இங்கே வந்து அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம ஸ்கின் டைப் பற்றி நல்லா தெரியாது.
இங்கே வந்ததுக்கப்புறமும் அவங்களுக்கு ஃபாலோ அப் கஷ்டம். ஸோ இதனால் வந்து டெஃபினட்டாக வெளிநாட்டுக்கு போகிறது அக்செப்டட் கிடையாது. பட் நான் ஒரு 87 கண்ட்ரிஸ் பேஷண்ட் நான் ஆப்ரேட் பண்ணியிருக்கேன். அவங்க ஏன் வர்றாங்க? அவங்களுக்கு அங்கே ரொம்ப எக்ஸ்பென்சிவ். இப்போ நம்மளுடைய காஸ்ட்டில் 5 to 7 டைம்ஸ் அதிகமாக இருக்கும் அவங்க ஊரில். அவங்க ஃப்ளைட் சார்ஜஸோடு வந்தால் கூட சொல்கிறேன் நான். ஸோ அது மாதிரிக்காக அவங்க இங்கே வராங்க. ஸோ அதுவுமே எங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். போஸ்ட் அப்போ போகிறப்ப அவங்கள வாட்ஸ்அப்பில் ஃபாலோ பண்ணிகிட்டே இருப்போம். ஃபோட்டோஸ் அனுப்புங்க. சில டைம் என்ன பண்ணுவோம், சில டைம் ஆன்டிபயோட்டிக் தேவைப்படலாம். அங்கே ஆன்டிபயோட்டிக் வாங்க முடியாதுன்னா ஆன்டிபயோட்டிக்கில் இங்கேயே வாங்கி கொடுத்து விட்டுருவோம். ஒரு வேளை அங்கே போய் தேவைப்பட்டால் நாங்கள் அங்கேருந்து நீங்கள் எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள், நாங்கள் அந்த ஃபோட்டோஸ் பார்த்துட்டு சொல்கிறோம் என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு. பிகாஸ் எங்களுடைய வேலை வந்து அவங்கள கம்ப்ளீட்டாக ரெக்கவர் ஆகிற வரைக்கும். பட் அதுக்காக நீ 3 மாதம் இங்கே இருக்குன்னு சொல்ல முடியாது. 10 நாள் அவங்க ஃப்ளைட் ஏறி போயிடுவாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறங்கிறது நாங்கள் கைட் பண்ணுவோம். அதனால் சில டைம் வந்து எங்கள் எக்ஸ்பர்டைஸ்க்காக வருவாங்க. இப்போல்லாம் வந்து அந்த கைனோகமேஷியாவில் எங்கள் டெக்னிக்கும் இல்லை பிரஸ்ட் லிஃப்ட்டில் எங்கள் டெக்னிக்காகலாம் நிறைய பேர் வெளியூர்லேருந்து வராங்க. அந்த மல்டிபிள் லைப்போமா சர்ஜரியில் நிறைய ஃபேட் பால்ஸ் இருக்கவங்களுக்கு ஒரு கம்மி இன்செஷன் எப்படி நெல் எடுத்து கொடுப்போம். இதெல்லாம் எங்களுடைய ஸ்பெஷல் டெக்னிக்னால அந்த ஊரில் பண்ணலேன்னு சொல்லி வரவங்க இப்போ கொஞ்சம் வராங்க. ப்ளஸ் காஸ்ட் கம்மியாக இருக்குங்கிறதுக்காக வராங்க. ஸோ அதுக்காக இங்கே வர்றதுக்கும் நம்ம ஒரு 5 டைம்ஸ் அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணி போய் பண்ணிட்டு வர்றதுக்கும் கண்டிப்பாக வந்து அது நாட் அக்செப்டபுள். அண்ட் ஆஸ் யூ செட், நான் இதை பற்றி கேட்கணும்னு நினச்சேன் சார். ஸோ ஸ்டார்டிங் வந்து ஒரு நோஸ் சர்ஜரியோ இல்லை இந்த மாதிரி பண்ணுறதுக்கோ ஒரு லிப் ஃபில்லர் இந்த மாதிரிலாம் ஸ்டார்டிங் ரேஞ்சில் என்ன சார் இருக்கும்? ஒரு மிடில் கிளாஸ் ஆடியன்ஸ் வந்து அஃபோர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும்? கண்டிப்பாக இருக்கும். பிகாஸ் ஒரு ஆப்ரேஷன் தியேட்டரில் பண்ணுறோம். இந்த ஆப்ரேஷன் தியேட்டரில் ஒரு ஹவருக்கு இவ்வளோன்னு சார்ஜ் பண்ணுவாங்க. மயக்க டாக்டர் per ஹவருக்கு இவ்வளோன்னு சார்ஜ் பண்ணுவாங்க. ப்ரைவேட் ப்ராக்டிஸில் இப்படி தான் இருக்கும். ஸோ நம்ம வந்து நிறைய ஆல்மோஸ்ட் 2 crore இன்ஸ்ட்ருமெண்ட் வாங்கி வச்சுருக்கேன். லைப்போசக்ஷன் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் அண்ட் ஸ்கின் டைட்டனிக்கு நிறைய இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், அது மாதிரி ஒவ்வொரு இதுக்கும் ரொம்ப பார்த்து இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வாங்கி வச்சுருக்கோம். இவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு நம்ம கொஞ்சமோட சார்ஜ் பண்ண இருந்தால் அப்புறம் எப்படி கொஞ்சமாக சார்ஜ் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படியெல்லாம் பண்ணால் கூட கைனோகமேஷியா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 75,000 ஸ்டார்ட் ஆகும். ஸோ ரொம்ப பெருசாக இருந்தால் அப் டு 1.3 அப்படி கூட போகும். டெஃபினட்டாக திஸ் மணி இஸ் அஃபோர்டபுள் டு ஆல். இப்போ சில பேர் வந்து பார்கெயின் பண்ணுவாங்க. எனக்கு அதுதான் கஷ்டமாக இருக்கும். நம்ம ஒரு ஸ்டாண்டர்டாக ஒரு ட்ரீட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறோம். இப்போ அஃபோர்டபுள் இல்லாட்டி நம்மளே வந்து அங்கங்கே என்ன கம்மி பண்ண முடியும்னு யோசிப்போம். அஃபோர்டபுள் பீப்புள் பார்கெயின் பண்ணுறது ரொம்ப தப்பு. இப்போ ஒரு ஷர்ட் கடைக்கு போகிறீங்க, நீங்கள் ஷர்ட் வாங்குறப்ப கூட பார்கெயின் பண்ண மாட்டேங்கிறீங்க. உங்களுக்கு உயிர் சம்மந்தமான ஒரு விஷயம், நம்ம ஒரு ட்ரக்கையும் பார்த்து நல்ல கம்பெனியாக வாங்கி நாங்கள் பண்ண போகிறோம். அப்போ வந்து பார்கெயின் பண்ணுறது ரொம்ப தப்பான விஷயம். அதே மாதிரி மேஜர் சர்ஜரி, இப்போ ஒரு டம்மி டாக், ஒரு பிரஸ்ட் ரிடக்ஷன், அதெல்லாம் கொஞ்சம் மேஜர் சர்ஜரி. ஒரு 4 hours 5 hours சர்ஜரி. கைனோகமேஷியாலாம் ஒரு 45 minutes 1 hour முடிஞ்சிடும். அது மாதிரி மேஜர் சர்ஜரி இப்போ 4 hours ஹாஸ்பிட்டல் ஆல்சோ சார்ஜஸ் மோர். அப்போ அந்த சார்ஜஸ் ஒரு அப் டு 2-3 lakhs வரலும் கூட போகும். பட் ஆனால் இந்த 50,000-70,000 to 2-3 lakhsங்கிறது நாட் அன்அஃபோர்டபுள் நவடேஸ் ஃபார் த மிடில் கிளாஸ். எனக்கு வரதில் எல்லாம் நினச்சிப்பாங்க பிளாஸ்டிக் சர்ஜரினா ஒரு BMW ஆடியோ வந்து நின்றுட்டு இருக்குன்ட்டு. அப்படிலாம் இல்லை. பஸ் பிடிச்சும் ஆட்டோ பிடிச்சும் வரவங்க தான் எங்களுக்கு அதிகம். ஆனால் வந்து மக்களோட தாட் ப்ராசஸ் அப்படி இருக்கும். அவங்களும் வருவாங்க, பட் அவங்க தான் மெயின்லாம் நினைக்கக்கூடாது. இது வந்து காசு இருந்தால் தான் பண்ணுற சர்ஜரி கிடையாது, ப்ராப்ளம் இருந்தால் பண்ணுற சர்ஜரி. இப்போ இந்த டம்மி ரிடக்ஷன் பற்றி சொன்னீங்க இல்லையா சார், அதெல்லாம் வந்துட்டு சேஃபாக, லைக் இந்த பிளாஸ்டிக் சர்ஜரி இதெல்லாமே வந்து ரொம்ப சேஃபாக? ஏன்னா பீப்புளுக்கு வந்து சைடு எஃபெக்ட்ஸ் இருக்கும், அந்த மாதிரி நிறைய வந்து தாட்ஸ் இருக்குது பிளாஸ்டிக் சர்ஜரி அப்படின்னாலே. ஸோ நீங்கள் எப்படி அதை அட்ரெஸ் பண்ணுவீங்க? சரி, நான் சொன்ன மாதிரி தான் டம்மி ரிடக்ஷன் சர்ஜரி பண்ணுறதுலேயே லைப்போசக்ஷன் ஒரு சர்ஜரி இருக்குது. எல்லாம் நினச்சிப்பாங்க லைப்போசக்ஷன் ரொம்ப சிம்பிளாக இருக்குது, லைப்போசக்ஷன் ஓகே போட ஒல்லியாயிருவோம் அப்படின்னு நினச்சிப்பாங்க. பட் லைப்போசக்ஷனுங்கிற குண்டாக இருக்கவங்களுக்கு பண்ணுறது கிடையாது. அவங்க வந்து வெயிட் குறைக்கிறாங்க, எல்லா எக்ஸசைஸும் பண்ணுறாங்க, பட் அந்த பர்டிகுலர் ஏரியா இருக்க பாடி மட்டும் நாட் ரெஸ்பாண்டிங் டு டயட் அண்ட் எக்ஸசைஸ். எக்ஸாம்பிள், ஒரு அவுட்டர் தை மட்டும் குறையல, எனக்கு ஆம் மட்டும் குறைய மாட்டேங்குது, எனக்கு டம்மி லோயர் டம்மி மட்டும் குறைய மாட்டேங்குது, அப்படின்னா தான் liposuction is a solution. It's not a weight reducing solution. வெயிட் ஒன்றும் பெருசாக குறையாது. ஒரு 500 grams 1000 grams குறைஞ்சிச்சுன்னா பெரிய விஷயம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இன்னொரு கண்டிஷன் ஒன்று இருக்குது. ஃபீமேல்ஸுக்கு லோயர் பாடி மட்டும் பெருசாக இருக்கும், அப்பர் பாடி கம்ப்ளீட்டாக வேற ஒருத்தர் மாதிரி இருக்கும். இது ரொம்ப காமன் ப்ராப்ளம் அமாங் இந்தியா, நிறைய கண்ட்ரீஸில், ஜெர்மனியில் கூட இட்ஸ் வெரி காமன் ப்ராப்ளம். அந்த பியர் ஷேப்டு இது வந்து இப்போ நிறைய பேர் நான் பார்ப்பேன், நிறைய பேர் வாக்கிங் போவாங்க. அந்த காலையில் ஒரு 5 o'clock பார்த்தா சனிக்கிழமையெல்லாம் பீச் வரலாம் ஏதோ வாக்கிங் போவாங்க. பார்த்தா எல்லாருக்கும் அது மாதிரி ப்ராப்ளம் இருக்கும். பாவம் கஷ்டப்பட்டு நடந்து போவாங்க. அப்போ தான் யோசிப்பேன், இதுக்கு வந்து ஐ எம் நாட் சேயிங் தட் லைப்போசக்ஷன் இஸ் த சொல்யூஷன். லைப்போசக்ஷன் இஸ் ஒன் ஆஃப் த சொல்யூஷன். பட் ஆனால் சில லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷனும் சில விஷயங்களும் பண்ணாங்கன்னா அது நல்லா இம்ப்ரூவ் ஆகும். ஃபஸ்ட்டு வந்து லிம்ஃபாட்டிக் மசாஜ் தெரப்பின்னு இருக்குது. இது வந்து ஃபேட் மட்டும் கிடையாது, அங்கே இருக்க நடுவில் ஃப்ளூயிடும் நிறைய அக்யூமுலேட் ஆகிக்கும். அது அப்படியே அந்த ஃப்ளூயிட் அக்யூமுலேட் ஆகும், அப்புறம் உடனே வந்து ஒரு ஹார்டாக ஃபார்ம் ஆயிரும். அவங்களுக்கு வந்து ஃபேட் வந்து நார்மலாக இருக்காது, ஒரு நாடுலராக இருக்கும். ஃபேட் ஒரு மாதிரி சாஃப்டாகவே இருக்காது, ஒரு நாடுல் ஃபீல் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அவங்களுக்கு வந்து அந்த லிம்ஃபாட்டிக் மசாஜ் தெரப்பி வந்து ஒரு வாரத்தில் 1 டைமோ 2 டைமோ பண்ணாங்கன்னா நல்ல ரிடக்ஷன் இருக்கும்.
அதே மாதிரி வந்து அந்த ப்ரெஷர் கார்மெண்ட்டுன்னு சொல்கிறது வந்து டைட் ஃபிட்டிங் ட்ரெஸ் மாதிரி போடுறது ஆல்மோஸ்ட் அவங்க லைஃப் ஃபுல்லாக போட்டிருக்கணும். இது வந்து இது வந்து டிசீஸாகவே ஒரு 2 இயர்ஸ்க்கு முன்னாடி தான் அனௌன்ஸ் பண்ணாங்க. லைப்பெடிமான்னு இதோட டிசீஸ் பேர். WHO வந்து 2 இயர்ஸ் முன்னாடி தான் அனௌன்ஸ் பண்ணுச்சு. இதுக்கு என்ன ப்ராப்ளம்னா இதை வந்து இதை வந்து க்யூர் பண்ண முடியாது, இதை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும், இதை வந்து ப்ராக்ரஸ் ஆகாமல் பார்த்துக்க முடியும். அதுக்கு தான் இந்த மசாஜஸ் அண்ட் இந்த ப்ரெஷர் கார்மெண்ட் சொல்கிற டைட் ஃபிட்டிங் ட்ரெஸ், இந்த வேரிகோஸ் வெயின் போடுற மாதிரி இன்னும் கொஞ்சம் கம்மி கம்ப்ரெஷனில் ரெகுலராக போட்டுக்கணும். ப்ளஸ் நிறைய மெஷின்ஸ்லாம் இருக்குது. அந்த மெஷின்ஸை வந்து ஸ்லீவ் மாதிரி போட்டுட்டோம்னா வீட்லேயே அந்த மெஷினை கனெக்ட் பண்ணி அவங்க அந்த கனெக்ட் பண்ண அப்படியே வந்து அதை ஸ்குவீஸ் பண்ணி விட்டுரும். ப்ளஸ் லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன்ஸ் லைக் கார்போஹைட்ரேட் ரெஸ்ட்ரிக்டட் அண்ட் அது மற்ற மெட்டபாலிக் டிஸார்டர்ஸ் மாதிரி தான். அண்ட் ரெகுலர் கொஞ்சம் எக்ஸசைசஸ். இது வந்து ஏதாவது இந்த டிசீஸ்னால உடம்புக்கு எதாவது ப்ராப்ளம் ஆனால் உடம்புக்கு ஒன்றும் ப்ராப்ளம் வராது. பட் ஆனால் மெக்கானிக்கல் ரெஸ்ட்ரிக்ஷன் லைக் நீ ஜாயின்ட் பெயின் வருது, இங்கே ஹெவியாக இருக்கிறதுனால நீ தேய்மானம் வருது, மூட்டு வலி வருது, ஆங்கிள் பெயின் வருது, அது மாதிரி தான் வரும். ஸோ இதெல்லாம் பண்ணுறப்பையும் அவங்களுக்கு வந்து ஒரு சில இடம் இன்னும் பெருசாக இருக்க மாதிரி ஃபீல் பண்ணாங்கன்னா லைப்போசக்ஷன் இஸ் டெஃபினெட்லி த சொல்யூஷன். அதுக்கப்புறமும் அதை ஃபாலோ பண்ணணும். அப்போ தான் வந்து அது வந்து ப்ராக்ரஸ் ஆகாமல் இருக்கும். நம்ம லைப்போசக்ஷன் பண்ணப்போ நல்லா இருக்க மாதிரி இருக்கும். அப்புறம் 6 மாதத்துக்கு அப்புறம் சார் இந்த இடத்துல கொஞ்சம் பம்ப் வருது. ஸோ தே ஹேவ் டு ஃபாலோ த லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் அண்ட் திஸ் அதர் மெஷர்ஸ் ரெகுலர் பேசிஸ் டு மெயின்டைன் த ரிசல்ட்ஸ். ஸோ இது மாதிரி நாங்கள் பண்ணுறது எல்லாமே நாங்கள் சொல்கிறப்ப நீங்கள் பண்ணுறது எல்லாமே சூப்பர்ஃபிஷியல் பிளேன். எங்கேயும் போய் நம்ம உள்ள இருக்க இன்டெஸ்டைனை போய் எதுவும் பண்ணுறதில்ல, உள்ளே போய் ஸ்டொமக் போய் நான் இதை டச் பண்ணுறதில்ல. டம்மி டக்லேயுமே என்ன பண்ணுறோம், மசில்ஸே இங்கே டைட்டன் பண்ணுவோம், சென்டரில் விலகி போயிருக்க மசில்ஸை டைட்டன் பண்ணுவோம், நேவில் ரீபொசிஷன் பண்ணிவிட்டு எக்ஸஸ் ஸ்கின் ஃபுல்லாக ரிமூவ் பண்ணுறதுனால அந்த ஸ்ட்ரெச் மார்க்ஸும் ஃபுல்லாக போயிடும். அவங்க ஸ்ட்ரெச் மார்க்ஸ் யூஸ்வலாக ஸ்ட்ரெச் மார்க்ஸ் ட்ரீட்மெண்ட் பார்த்திங்கன்னா ஒரு 1000 க்ரீம் வரும் ஆன்லைனில். எப்பயுமே ஒரு மல்டிபிள் ட்ரீட்மெண்ட் இருக்குனாவே எதுவுமே ஒழுங்காக வேலை செய்யலைன்னு அர்த்தம். என்ன எக்ஸ்பெக்டேஷன் ஃபீமேல்ஸ்க்கு இருக்குன்னா ஸ்ட்ரெச் மார்க்ஸ் ஃபுல்லாக போயிடும்னு இருக்குன்னு நினைப்பாங்க. பட் ஆனால் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகும் இந்த மாதிரி க்ரீம் போடுறப்ப. ஸோ ஆனால் இந்த டம்மி டக்கில் வந்து லோயர் பார்ட்டில் இருக்க எல்லா ஸ்கினையும் எடுத்துறதுனால யூ ஓன்ட் ஹேவ் தட், அது கம்ப்ளீட் ஸ்ட்ரெச் மார்க்ஸ் ஃபுல்லாக போயிடும். ஸோ இதுவும் ஸ்ட்ரெச் மார்க்ஸ் போயிடும், அந்த நடுவில் இருக்க பல்ஜ் போயிடும். சில டைம் குட்டி குட்டி நேவல் ஹர்னியாஸ் இருக்கும், அந்த ஹர்னியாஸையும் அதே டைம் கரெக்ட் பண்ணிடும். ஸோ இதெல்லாம் சேர்ந்து தான் டம்மி டக். இதில் இப்போ சொன்ன இதில் எங்கே பிளேன் இருந்தது, மசிலுக்கும் ஸ்கின்னுக்கும் நடுவில் என்ன ப்ராப்ளம் வரும், எல்லாம் சூப்பர்ஃபிஷியல் ப்ராப்ளம். இன்ஃபெக்ஷன் வந்தால் கூட சூப்பர்ஃபிஷியல் இன்ஃபெக்ஷன், ஈஸி டு ஹேண்டில். ஸோ அதை தான் புரிஞ்சுக்கணும். காம்ப்ளிகேஷனே வராமல் நீங்கள் பண்ணி கொடுக்கணும் டாக்டர் அப்படின்னு கேட்பாங்க. ஓகே, அப்போ நீங்கள் வீட்டில் தான் மேடம் இருக்கணும்னு சொல்லுவேன். ஏன்னா வி ஆர் நாட் காட். அவர் எக்ஸ்பீரியன்ஸை யூஸ் பண்ணி இவ்வளோ நாள் இப்போ நாங்கள் பார்த்ததை வச்சுட்டு என்னென்ன காம்ப்ளிகேஷன் வரும் அதை எப்படி அவாய்ட் பண்ணுறதுக்கு நான் சொன்ன மாதிரி நிறைய புதுசு ஐடியாஸையும் டிவைஸ் பண்ணுறோம். அப்போயும் சில பேர் காம்ப்ளிகேஷன் வரலாம், ஒரு சில திடீர்னு புண்ணாயிரலாம். அதுக்கு ஒரு சில பேர் டைம் நாங்கள் ட்ரெஸ்ஸிங் ரெகுலராக பண்ணுறதுக்கு என்னென்ன அட்வைஸ் பண்ணுவோம். இது மாதிரி மேனேஜ் பண்ணுறக்கூடிய விஷயங்கள் தான் வரும். அது டெஃபினட்டாக காம்ப்ளிகேஷன் வராமல் யாராலையும் பண்ண முடியாது. வந்துச்சுன்னா நாங்கள் ஹெல்ப் பண்ணுவோம். And being a plastic surgeon, can you think of one craziest request from a patient? ஒன்று தான் எனக்கு வந்து 2 வந்துச்சு சொல்லலாம். ஒன்று ஸ்ப்ளிட் டங் கேட்டு வந்தாங்க. இந்த பக்கம் வந்து நாட் இங்கே கிடையாது, நம்ம ஊரில் கிடையாது, இட் கம் ஃப்ரம் அதர் கண்ட்ரி எங்கேயோ. நான் டெஃபினட்டாக இந்த பக்கம் வந்துடாது அப்படி சொல்லிட்டேன். பிகாஸ் டங் ஹேஸ் லாட் ஆஃப் குட் என்ன லோ ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது, அதெல்லாம் மியூட்டிலேட் பண்ணக்கூடாது. நம்ம கேன்சர் சர்ஜரியை பண்ணுறோம் மியூட்டிலேட் பண்ணுறதுக்கு. அதே மாதிரி ஸ்ப்ளிட் ஹேண்ட் கேட்டு வந்தாங்க. இது 2 தான் எனக்கு வந்து க்ரேசியஸ்ட் திங். சில டைம்லாம் ட்ரெண்டுக்காக வருவாங்க, எனக்கு ஃபாக்ஸ் ஐ வேணும், தட்ஸ் ஓகே. பட் இதெல்லாம் வந்து க்ரேசியஸ்ட் திங். அவங்க அந்த மாதிரி வரும்போது எப்படி சார் ரியாக்ட் பண்ணுவீங்க? சம்டைம்ஸ் வி ஆர் நாட் ஹியர் டு ஜட்ஜ். அதுக்காக இந்த விஷயத்தில் நான் எப்படி ஜட்ஜ் பண்ணாமல் இருக்கிறது? பிகாஸ் நிறைய டைம் ஒரு 50 வயசில் வந்து ஒரு சர்ஜரி கேட்குறாங்கன்னா ஐ எம் நாட் ஹியர் டு ஜட்ஜ் தெம். Maybe they are starting a new life, they want to look good for the other person. It's that personal thing. We are not in their shoes. அதனால் you're not supposed to judge them. ஆனால் அதே டைம் இது மாதிரி ரெக்வஸ்ட்லாம் வந்துச்சுன்னா இது unnatural. At least to make them realize what they are asking are unnatural. As a doctor, it is my duty. So I need to judge and I need to correct the wrong attitudes, because it's all called phantom what you call phantom ஏதோ சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஃபேண்டம் அந்த கார்ட்டூன் கேரக்டர்ஸில் வர மாதிரி இவங்களை பண்ணிக்கணும்னு நினைப்பாங்க. ஸோ ட்ரெண்டுக்காக வரதை பண்ணிக்கலாம் டெம்ப்ரரியாக இருந்துச்சுன்னா. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ரஷ்யன் லிப், இட்ஸ் அ ட்ரெண்ட் ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில். அதுக்கு பண்ணிக்கிறது ஒரு லிப் ஃபில்லர் போட்டுக்கிறது ஓகே, அதுவுமே அக்செப்டபிள் கிடையாது, ஓகே. பட் ஆனால் ஒரு பெர்மனெண்ட்டாக போய் ஒரு ட்ரீட்மெண்ட் பண்ணிவிட்டு ஒரு ட்ரெண்டுக்காக பண்ணக்கூடாது. அதுதான் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆனால் அந்த ரஷ்யன் லிப் எல்லோரும் பண்ணி நார்மலாக லிப் ஃபில்லர்னு பயப்படுறாங்க. சார் எல்லோரும் வீங்கி போயிடும் சார், அது வேணாம் சார் அப்படிங்கிறாங்க. பட் நேச்சுரலாக அவங்கள வந்து லிப் வால்யூம் கொடுத்து அழகு பண்ண முடியுங்கிறத அவங்களுக்கு சொல்லி புரியுறதுக்கு கஷ்டமாக இருக்கும். ஏன்னா இது மாதிரி ராங் ட்ரெண்ட்ஸும்
எங்களுக்கு திருப்பி ஒரு ப்ராப்ளத்தை க்ரியேட் பண்ணிடும். அண்ட் நோ சர்ஜரி பண்ணிவிட்டு ரிக்ரெட் பண்ணியிருக்காங்களா சார் நிறைய பேர்? ஸோ நிறைய பேர் வந்து என்ன பண்ணுவாங்க, அவங்களோட எக்ஸ்பெக்டேஷன் வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம என்ன நம்மளால் கொடுக்க முடியும். அதனால தான் பழைய பேஷண்ட்ஸோட பிஃபோர் ஆஃப்டர் இமேஜஸ்லாம் நிறைய காமிச்சு இப்படி தான் உங்களுக்கு ரிசல்ட்ஸ் வரும் அப்படிலாம் சொல்லுவோம். ஒரு பேஷண்ட் எனக்கு ஞாபகம் இருக்குது. ஸோ டிப்பில் இன்னொரு ப்ராப்ளம் நோஸில் என்னென்னா, நோஸ் சர்ஜரி நம்ம அவங்க சொன்னதெல்லாம் பண்ணியிருப்போம். வந்து சொல்லுவாங்க, டாக்டர் நீங்கள் நான் சொன்னதெல்லாம் பண்ணியிருக்கீங்க, ஆனால் எனக்கு நோஸ் பிடிக்கல. ஓகே, அதுக்கு தான் யூஸ்வலாக நாங்கள் என்ன பண்ணுவோம், ஒரு சர்ஜரி பண்ணுறதுக்கு முன்னாடி வீடியோ எடுப்போம். உங்களுக்கு என்னென்ன சர்ஜரி பண்ண போகிறோம், இது பண்ணி முடித்தோன்னா உங்களுக்கு பிடிக்காமல் போகிறதுக்கும் சான்ஸ் இருக்குது. யூ ஹேவ் டு பேஷண்ட்லி வெயிட் ஃபார் 2 months. அந்த 2 monthsக்கு அப்புறம் தான் கொஞ்சம் அடாப்ட் ஆவீங்க அந்த நியூ நோஸுக்கு. இது மாதிரி ஒரு மைல்டர் கரெக்டிவ் சர்ஜரிஸ், ஸோ எல்லாம் நல்லா வந்திருக்கு டாக்டர், இது ஒரு 2 mm குறைச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னா கூட நீங்கள் 6 months வெயிட் பண்ணணும். வெயிட் பண்ணி தான் இந்த சர்ஜரி பண்ணணும் அப்படி சொல்லுவோம். அது வீடியோ எடுத்து வச்சுப்போம். ஏன்னா எதுக்காகன்னா அவங்களுக்கு ஞாபகப்படுத்துறதுக்கு, அவன் வீடியோவில் சொன்னான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதை சொன்னதுனால அவங்களுக்கு என்ன இருக்கும், ஞாபகம் இருக்கும். இதுக்கு ஏன் இதெல்லாம் பண்ணுறேன்னா, ஒரு பேச்சு ஞாபகம் இருக்குது எனக்கு. ஒரு நாள் காலையில் 6 மணிக்கு நாங்கள் சென்டர்லாம் ஓப்பன் பண்ணிடுவோம். 7 o'clock சர்ஜரிலாம் ஸ்டார்ட் பண்ணிடுவோம். காலையில் 6 மணிக்கு சென்டர் ஓப்பன் பண்ண போகிறேன். நான் பார்த்தா ஒரு பேஷண்ட் உட்காந்து அழுதுட்டு உட்காந்துருக்காங்க வெளியில் சேர் போட்டு. ஏன்னா நோஸ் பிடிக்கல டாக்டர், எனக்கு வந்து இப்பயே மாற்றி கொடுங்க டாக்டர். இதெல்லாம் தான் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு இது கண்டிப்பாக அது சொல்லணும். எல்லாருக்கும் இருக்காது. சில பேர் இந்த அடாப்டேஷன் இஷ்யூஸ் இருக்கும். இது மாதிரி ஃபீல் பண்ணவங்களே நிறைய பார்த்துருக்கேன். சில டைம் நான் முன்னாடி சொன்ன மாதிரி எனக்கு இனிஷியல் ஸ்டேஜஸில் ஈவன் 3 years 2 years பேக் கூட இந்த டிப்பை ஷார்பன் பண்ண முடியாமல் தர மாதிரி இருக்கேன். நல்லா தானே சர்ஜரி பண்ணோம், எல்லாமே கரெக்டாக தானே பண்ணோம், ஏன் வரல, இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு எனக்கு ரொம்ப டைம் எடுத்துச்சு. ஏன்னா எங்கேயும் இதுக்கு ஆன்சர் கிடையாது. இது மாதிரி ஒரு சில டைம் முன்னாடியோட பெட்டராக இருந்திருக்கும். பட் ஆனால் அவங்க நினச்ச ரிசல்ட் ரீச் ஆகிருக்க முடியாது. ஸோ அதில் சில டைம் காம்ப்ரமைஸ் நாங்கள் முன்னாடியே சொல்லியிருப்போம், இது ஒரு ப்ராப்ளம் இருக்குதுன்னு சொல்லி தான் பண்ணியிருப்போம். இருந்தாலும் வந்து சில டைம் எனக்கும் கஷ்டமாக இருக்கும். ஏன் நம்ம இன்டர்நேஷ்னல் பேஷண்ட்ஸ் மாதிரி ரிசல்ட்ஸ் காமிக்க முடியல நம்ம இந்தியன் பேஷண்ட்ஸில் அப்படின்னு நம்ம யோசிக்கிறப்ப தான் நிறைய ஐடியாஸ் வரும், நிறைய நியூ இனோவேஷன்ஸ் பண்ணுவோம். அதுதான் பரவாயில்ல, இது முன்னாடியோட பெட்டராக தானே இருக்கும், இதை அவங்க அக்செப்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு ஒரு மைண்ட் செட் வரக்கூடாது. என்ன ப்ராப்ளம், ஏன் நம்மளால் கொடுக்க முடியலன்னு யோசிக்கிறப்ப தான் we'll also come up with நியூ ஐடியாஸ் அண்ட் நியூ இனோவேஷன்ஸ். இப்போ ஆல்மோஸ்ட் எண்ட் ஆஃப் த செஷனுக்கு வந்தாச்சு சார். ஸோ வாட் ஐ வாண்டட் டு ஆஸ்க் யூ இஸ், இந்த வேர்ல்ட் ஆஃப் லைக் ஃபில்லர்ஸ், போட்டாக்ஸ், breast implantation, இந்த மாதிரி ஒரு வேர்ல்டில் வந்து being a plastic surgeon, where do you draw the line between confidence boosting and obsession, sir? As I said, if the problem is small and the thinking is very huge, say example, ஒரு சின்ன ப்ராப்ளத்துக்கு வந்து 10 hour ஒரு நாளைக்கு யோசிக்கிறோம் அப்படின்னா definitely it's obsession. Problem, I can see the problem and he can see the problem, he's asking for the solution. Yes, it's not obsession. பார்த்தவொடனே தெரியுது எல்லாருமே இது டிஸ்டர்பிங். சே எக்ஸாம்பிள் ஒரு பெரிய ஸ்கார் இருக்குது, இங்கேருந்து இது வரலாம். obviously it is not a cosmetic, it's a confidence building. ஒரு இன்டர்வியூ போனால் கூட எங்கே சண்டை போட்டு யாரையாவது அப்படி கேட்பாங்க. ஸோ அது மாதிரி ஒரு ரியல் ப்ராப்ளத்துக்கு அவங்க வந்தாங்கன்னா இட்ஸ் நாட் அப்சஷன், இட்ஸ் அ கான்ஃபிடன்ஸ் பில்டிங். ஒரு இமேஜின்டு ஒரு ப்ராப்ளத்துக்காக வந்து கேட்டாங்கன்னா இட் டெஃபினெட்லி நாட் அ கான்ஃபிடன்ஸ் பில்டிங், இட்ஸ் அப்சஷன். ஸோ அது அப்படி தான் நான் வந்து ஐ டிவைட் த லைன். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யர் டைம் டுடே சார். நிறைய கொஷின்ஸ்க்கு ரொம்ப பேஷண்ட்டாக ஆன்சர் பண்ணிங்க. எனக்கு ரொம்பவே சீரியஸாக இன்ஃபர்மேட்டிவாக இருந்துச்சு சார். ஸோ நான் கேட்கணும்னு நினச்சி நிறைய பர்சனல் கொஷின்ஸும் நான் கேட்டேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யர் டைம் டுடே சார். வெல்கம். நிறைய உங்களோட வீடியோஸ் நிறைய பார்த்து ரொம்ப இன்ஃபர்மேட்டிவாக இருந்துச்சு, ரொம்ப கான்ஃபிடன்ஸ் பில்டிங்காக இருந்தது. நிறைய அந்த புல்லிங் அதை பற்றிலாம் நிறைய நீங்கள் அட்ரஸ் பண்ணியிருந்தீங்க. இட்ஸ் வெரி மச் நீடட் ஃபார் த யங்ஸ்டர்ஸ். தேங்க்யூ ஃபார் டூயிங் த குட் ஒர்க். தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ சார். பாய்.